நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற புத்தகம் புராதன மருந்தகத்தின் பனி சிறுவன். இது ஒரு உலக புகழ்பெற்ற செக்கோஸ்லோவேக்கியா நாவல். இந்த புத்தகத்தை எழுதினவங்க யார்லோ ஹஷக். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். ஆசிரியர் குறிப்பு: யார்ஸ்லோ ஹஷக். செக்கோஸ்லோவாக்கியா செக் குடியரசு என்றும் ஸ்லோவாக்கியா என்றும் இரண்டாக பிரிவதற்கு முன் செக் மொழியில் பரந்துபட்டு அறியப்பட்ட இடதுசாரி எழுத்தாளர்களில் யார்லோ ஹஷக் முதன்மையானவர். இவரது பல படைப்புகள் உலகில் 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 1883 ஏப்ரல் 30 அன்று பிராக் நகரில் யார்ஸ்லோ ஹஷக் பிறந்தார். பள்ளி நாட்களிலேயே எழுத்தாளராகி செக் மொழியின் உழைப்பாளர்களுக்கான கலகக்கார இதழான கும்யுனாவின் ஆசிரிய குழுவில் இடம்பெற்றார். இவரது நல்ல படைவீரன் ஸ்வெஜிக் 4 பாகங்களாக எழுதப்பட்ட பிரம்மாண்ட நாவல் செக் மொழிக்கு வெளியே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே படைப்பு என்னும் பெருமைக்கு உரியது. முதல் உலகப்போர் குறித்தான முக்கிய ஆவணமாக நல்ல படைவீரன் ஷெஜிக் நாவலை வரலாறு போற்றுகிறது. தான் பணிபுரிந்து வந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியா படையின் 91வது ரெஜிமெண்ட் குறித்தும் 12வது பெட்டாலியனின் ரஷ்ய புரட்சி நோக்கிய 42 நாள் பயணத்தையும் அவர் அந்த நாவலில் விரிவாக அலசுகிறார். அவரால் 1914 எழுதப்பட்ட தனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட சிறார் நாவல்தான் புராதன மருந்தகத்திலிருந்து ஃப்ரம் அன் ஓல்ட் ஃபார்மசி எனும் தலைப்பில் வெளியிடப்பட்டது. மருந்து விற்பனை கடையின் எடுபிடி சிறுவனாக, குழந்தை பணியாளனாக பல துன்பங்களை அனுபவித்தார் ஹஷக். அதனால் தனது அனுபவங்களை அற்புத சாகசங்களாக்கி அவர் கும்யுனா இதழில் ஒரு தொடர் சித்திரமாக எழுதினார். புராதன மருந்தகத்தின் பனிச்சிறுவன் என்னும் தலைப்பில் தமிழில் இப்போது வெளிவரும் இந்த நூல் பற்றி செக் இலக்கிய இடதுசாரி எழுத்தாளர் ஜோசப் டொப்ராவ்ஸ்கி நூற்றுக்கணக்கான சிறார்களை வாசிப்பை நோக்கி வசீகரித்த படைப்பு என்று புகழாரம் சூட்டுகிறார். மொழிபெயர்ப்பாளர் ஆயிஷா ரா நடராஜன். இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர். இயற்பியல், கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலைந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது. 1914 எழுதப்பட்ட தனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட சிறுவர் நாவல் இது. மருந்து விற்பனை கடையின் எடுபிடி சிறுவனாக, குழந்தை பணியாளனாக பல துன்பங்களை அனுபவித்தவர் ஹஷக். அதனால் தனது அனுபவங்களை அற்புத சாகசங்களாக்கி அவர் கும்யுனா இதழில் ஒரு தொடர் சித்திரமாக எழுதினார். இந்த நூல் பற்றி செக் இடதுசாரி இலக்கிய எழுத்தாளர் ஜோசப் டொப்ராவ்ஸ்கி நூற்றுக்கணக்கான சிறார்களை வாசிப்பை நோக்கி வசீகரித்த படைப்பு என்று புகழாரம் சூட்டுகிறார். அத்தியாயம் 1. சண்டைகளில் வெற்றி, தேர்வுகளில் தோல்வி. என் பெயர் ஹஷக். உங்கள் பேரை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சும்மா நான் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாலே போதும். ஹஷக் என்றால் இனி உங்கள் தோழன், தெரிந்ததா? எனக்கு 13 வயது ஆகிறது. சரி சரி, உங்கள் வயதை நான் கேட்கவில்லை. 2 மாதங்களுக்கு முன் என் அப்பா இறந்து விட்டார். உங்களுக்கு மரக்கடை கன்ஷாவை தெரியுமா? நான் அவனோடு பயங்கர குஸ்தியில் இருந்தேன். அவனுக்கு நான் விட்ட குத்தில் கண்கள் பல்பு போல உப்பி போன போதுதான் அம்மாவின் குரல் கேட்டது. நிறைய பேர் வேடிக்கை பார்த்தார்கள். ஒருவரும் அம்மா வந்ததை என்னிடம் கூறி என்னை காப்பாற்றவில்லை. அந்த கோழை பயல்களிடம் எனக்கு பிடிக்காததே அதுதான். ஹஷக், ஹஷக், என் மகன் ஹஷக் எங்கே? அம்மா அலறினார். ஆனால் என் தலைமுடி மரக்கடை கன்ஷாவின் பிடியில் இருந்தது. திமிரி புரண்டு இன்னொரு குத்து அவனது பின்புட்டத்தில் விட்டேன். பயல் துவண்டு விழுந்தான். ஆனால் யாருமே கைத்தட்டவில்லை. ஏனெனில் ஹஷக் என அம்மா கதறி அழுததை என்னை தவிர எல்லோருமே கவனித்திருந்தார்கள். பல விஷயங்களில் அது இப்படித்தான் ஆகிறது. என்னை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு விஷயம் எனக்கு முன்னதாக பிடிபட்டுவிடும். சில மாதங்களாகவே அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவரது தோளில் உட்கார்ந்து கொண்டு நான் ஊர் சுற்றியது, குப்புறப்படுத்தவருக்கு முதுகு பிடிப்புக்கு மிதித்து விட்டது. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் போன வருடம் காதை கிள்ளிய விளையாட்டு ஆசிரியரை நேரில் வந்து அவர் சட்டையை பிடித்ததெல்லாம் நிஜம் தெரியுமா?
சென்ற பனிக்கால முடிவில் ஒரு நாள் இரத்த வாந்தி எடுத்து படுத்தார் அப்பா. புகையிலை சுருட்டு ஆலை வேலைக்கு போனால் இப்படித்தான் ஆகும் என்று ஊரின் ஒரே மருந்து கடைக்காரர் சொல்லிவிட்டார். தெரிந்துதானே போகிறீர்கள் என்றார்கள். அம்மா வேலைக்கு போக தொடங்கியதிலிருந்துதான் நான் பள்ளிக்கூடத்திற்கு டிமிக்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி வாத்தியார் ரஜாக்டோ சொல்வது போல 6 மாதம் லீவு கண்டிப்பாக நான் போடவில்லை. என்ன பிரச்சனை என்றால் அந்த வாத்தியார் வருகை பதிவேட்டை தொலைத்து விட்டார். அம்மா அதை நம்ப தயாராக இல்லை. அப்பா நடமாடிய காலங்களில் நான் மிகவும் சீக்கிரம் இருட்டுவதற்குள் வீட்டிற்கு போய்விடுவேன். கோஷாபானம் அறிந்துவிட்டு நாங்கள் ரயில் அடிக்கு போவோம். அங்கே எப்போதும் ஒரே இருக்கையில் அப்பா உட்கார்ந்து மணிக்கணக்கில் புகைப்பார். நான் ரயில் நிலைய அதிகாரி அறையில் ஒளிரும் விளக்குகளை வேடிக்கை பார்த்தும் வந்திறங்கும் பயணிகளின் கைப்பெட்டிகளை தூக்கிச் சென்றும் தான் பொழுது போக்குவேன். யாரிடமும் ஒரு கிரேவ்சர் காசு இந்த ஹஷக் தொட மாட்டான். அப்பா இறந்த அன்று அம்மா என்னை அடிக்கவில்லை. அழுவதை மட்டும் நிறுத்தவே இல்லை. மிகவும் வினோதமான அந்த சடங்குகள் சில மணி நேரங்களில் முடிந்துவிட்டன. சவப்பெட்டி செய்கிறவர், வேத பாதிரி, வண்டிக்காரர் என அவரவர் அம்மாவிடம் உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் பறித்து சென்று விட்டனர், அப்பாவையும் சேர்த்து. ஆனால் ஆல்சிக்கோடு நடந்த வீதி சண்டைதான் பெரிய சிக்கலாகிவிட்டது. இந்த ஹஷக் இனி யாரிடமும் சண்டை போட மாட்டான். அம்மா மீது சத்தியம். ஆல்சிக் நேரில் மோத தைரியமற்றவன். ஒரு கூட்டத்தையே ஏவிவிட்டான். ஆனால் நான் வேண்டுமென்றே கல்லை கயிற்றில் கட்டி கழற்றி விட்டதாகவும் அவ்வளவு பேரையும் கொலை செய்திருப்பேன் எனவும் போலீஸ் தரப்பில் முற்றேவர் குண்டன் சொல்வது பொய். 2-3 பேருக்கு கூட ரத்தம் வரவில்லை. ஆனால் அம்மாவிடம் வாத்தியார் ரஜாக்டோவும் போலீஸ் முற்றேவர் குண்டனும் என்ன சொன்னார்களோ தெரியாது. அம்மா ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தார். இனி உனக்கு பள்ளிக்கூடம் கிடையாது ஹஷக், போதும், நான் நிறைய பட்டுட்டேன் என்றார். எனக்கு ஒரு மாதிரி முதலில் சந்தோஷமாக இருந்தது உண்மைதான். இனி ஜாலி, நிரந்தர லீவு என எனக்கு தோணியது. மறுநாள் எனக்கு ஒரு நீல முழக்கை மேல் சட்டை கொண்டு வந்து அம்மா கொடுத்தார். தந்த போதுதான் அது அளவில் பெரியதாக இருந்தாலும் நான் மாட்டிக்கொண்டேன். என் கால் சட்டையின் பின்புற பொத்தல்களை அது மறைத்தது. அன்று இரவும் நாங்கள் எதுவுமே சாப்பிடவில்லை. ஹஷக், என் மகனே, அம்மா கண்ணீர் சிந்தினார். எனக்கு அப்பவும் மனம் இழகவே இல்லை. இனி பள்ளிக்கூடம் இல்லை என்று மட்டும் மனம் நினைத்தபடியே இருந்தது. ஆனால் பொழுது சாய இருட்டி நாங்கள் படுத்த போது கவனித்தேன். கடைசியாக இருந்த அப்பாவின் தடிப்பு கம்பளியும் அங்கே இல்லை. ஹஷக், அப்போது அம்மா சொன்னார், ஹஷக், நாளை முதல் நீ வேலைக்கு போகிறாய். அப்பாவுக்கு மருந்து வாங்கிய அந்த கடை தெரியும் தானே? அந்த புராதன மருந்தகமா அம்மா? நான் குளிரில் நடுங்கியபடி கேட்டேன். ஆம், அதேதான். நிறைய கடன் ஏகத்திற்கு ஏறிவிட்டது ஹஷக். நீ வேலைக்கு போனால் 4 மாதம் அடைத்து விடலாம் என்றார் அம்மா. அம்மாவுக்காக செய்வாயா? மருந்தக நுழைவாயில் மட்டுமே எனக்கு நினைவுக்கு வந்தது. வேறு எதுவுமே நினைவில்லை. அப்பாவோடு போன போது வெளியே கதவு திறந்தால் அழகான மணி ஒலித்து வருக வருக என கத்தும். இசைக்குருவி அழைப்பானை திரும்ப திரும்ப ஒலித்து திட்டு வாங்கி அப்பா பரிதாபமாக கடைச்சிப்பந்தியிடம் மன்னிப்பு கேட்டது ஞாபகம் வந்தது. அப்புறம் அப்பா படுத்த படுக்கையாக இருந்தபோது அம்மாவோடு பல முறை போயிருக்கிறேன். அம்மா ஒரு முறை கூட என்னை உள்ளே அழைத்து சென்றது கிடையாது. வீதியில் வீதி விளக்கடியில் அல்லது படிக்கட்டில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே போவார். திரும்ப வந்து என் கைகளை பற்றும் அம்மா குலுங்கி அழுவார். ஹஷக், நீ நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கினால் எனக்கு அது போதும் ஹஷக். இப்போது அம்மா அழவில்லை. நான் சொல்வதை கேட்பாயா? என் ஹஷக், தங்க செல்லமே, அம்மா என்னை ஆற தழுவினால் நான் அழுது விடுகிறேன். நான் ஒன்றும் குழந்தை அல்ல, தெரிந்ததா? நான் பெரியவனாக எப்போதோ ஆகிவிட்டேன். ஹஷக். பிறகு அம்மா நீண்ட நேரம் கழித்து கேட்டார், வேலைக்கு போய பயப்படுகிறாயா ஹஷக்? இல்லை அம்மா, நான் போகிறேன். எனக்கு தொண்டை உடைந்து விட்டது. நான் பெரியவனாகிவிட்டேன் என்று ஏன் சொல்ல வரவில்லை? இதோ பார். அம்மாவின் கையில் பெரிய தடிமனான ரொட்டி துண்டு இருந்தது. உனக்குத்தான் ஹஷக். எனக்கு அப்போதே எச்சில் ஊறியது. பிறகு இன்னொரு விஷயம். அப்பாவின் தடித்த கம்பளியை எதிர் வரிசையின் கடைசி வீட்டு பாஷோவிடம் அம்மா விற்றுவிட்டார். அதற்கு பதில் எனக்கு காலில் வேலைக்கு அணிய பூட்ஸ் கிடைக்கும். பாஷோவிடம் 2 இருந்தன. ஒன்று காலே உள்ளே போகவில்லை,
மற்றது நடந்தால் கழன்று ஓடியது. அவ்வளவு தளர்வு. நான் அதை எடுத்துக்கொண்டேன். நேரே மறுநாள் காலையில் அப்பாவின் ஞாபகங்களுடன் கிளோக், மேலங்கி மற்றும் புதிய தளர்வு பூட்ஸுடன் நான் கடைவீதி நோக்கி நடந்தேன். வழியில் கூடுமானவரை ரொட்டி துண்டை கடித்து மென்றேன். எவ்வளவோ வாய்ப்பிருந்தும் எந்த சண்டையும் போடாமல் 1.5 மணி நேரம் கழித்து நான் அந்த கடை முன் நின்றேன். இப்படித்தான் நான் புராதன மருந்தகத்தின் பணிச்சிறுவன் ஆக்கப்பட்டேன். அத்தியாயம் 2. மருந்தக வேலையில் முதல் நாள். நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள், அதாவது மருந்தக பணிச்சிறுவனாக எனது பணியை நான் தொடங்கிய போது, என் புதிய உரிமையாளர் திரு கொலோஷ்கா தனது பணம் எண்ணும் அறைக்கு என்னை அழைத்தார். அந்த கடையில் மரப்பட்டைகளால் மறைக்கப்பட்ட அந்த மூலை இருக்கையை அவர் அப்படித்தான் அழைத்தார். திரு கொலோஷ்கா நீண்ட தாடியுடன் தொப்பை உப்பி குட்டையாக இருந்த வயோதிக கனவான் ஆவார். 13 வயது சிறுவனான என்னை விட 1 முழம் குள்ளம். இந்த ஆளை பார்த்தா அம்மா பயந்தார் என்பதே எனக்கு தோன்றிய முதல் எண்ணமாக இருந்தது. அம்மாவின் ஏராளமான அறிவுரைகளை பற்றி நான் உங்களிடம் மறைத்து விட்டேன். அவை யாவும் ஒரு நொடியில் மனதில் வந்து சென்றன. நான் பணிவுடன் நின்றேன். எழுத்து மேசைக்கு பின் அவர் அமர்ந்திருந்தார். அப்பாவின் நண்பர் ஷேவாரோ குரட்டை விடும் சத்தத்தோடு பேசினார். தனது சிறிய குறுகுறுத்த விழிகளை போனால் போகிறது என திறந்து மூடியபடி அவர் என்னிடம் பேசினார். இன்று முதல் நீ எனது புதிய பணியாள். உன் அம்மா ரொம்ப கெஞ்சியதால் உனக்கு இந்த பெரிய வாழ்வு கிடைத்தது. இப்போது நான் சொல்லும் ஓரிரு விஷயங்களை கவனமாக கேள். உன் வாழ்க்கை முழுவதும் அது இங்கே உனக்கு உதவும். நீ இந்த மருந்தக பணியை கற்றுக்கொள்ள வந்தவன், பணியாள் அல்ல, பணி கற்பவன். குறிப்பாக அரசு அதிகாரி மாதிரி யாராவது வந்து கேட்டால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும். உன் வயது 20, தெரிந்ததா? நீ பணி கற்பவன். ஆஹா, இது எனக்கு பிடித்து போய்விட்டது போல இருந்தது. நான் இனி குழந்தை கிடையாது, பெரிய ஆள். சிறந்த அறிவுரை என்பதை தங்கத்தை விட விலை உயர்ந்தது என்கிற பழமொழியை அறிவாயா? அவர் இப்போது என் வாத்தியார் ரஜாக்டோ போல காட்சியளித்தார். லேசாக வயிற்றை கலக்கியது. நான் சொல்வதை கவனமாக கேள். கோட்டை விட்டால் எனக்கு பிடிக்காது. நீ இப்போது நுழைந்திருக்கும் இந்த பணித்துறை அவ்வளவு சுலபமானது அல்ல. இதுவரை நீ பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததையும் எப்படி பாடம், அதாவது மனப்பாடம் செய்வது பற்றியும் கவனமாக இருந்திருப்பாய். அதில் எதுவுமே வாழ்க்கைக்கு பயன்படாது. அந்த பாடம் லாயக்கில்லை. இங்கே யாருமே எந்த மாமன்னர் எப்போது எந்த அரசை ஆண்டார் என்பது பற்றியோ, எந்த நட்சத்திரம் எவ்வளவு தொலைவு, கர்ச்சீஃப் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன, மெசபொட்டாமியா ஸ்பெல்லிங் என்ன, யாருமே உன்னை கேட்க மாட்டார்கள். மேற்சொன்ன வார்த்தைகள் எனக்கு எப்படி இனித்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் அவர் தொடர்ந்தார். இதோ பார், கடைக்கு வரும் ஒரு வாடிக்கையாளர் உனக்கு எந்த அளவுக்கு நம் செக் மொழி பேச தெரிகிறது என்பதை கூட கவனிக்க மாட்டார். நீயும் அவருக்கு எவ்வளவு செக் மொழி மீது ஆர்வம் உள்ளது என அறிய விரும்ப மாட்டாய். அவர்கள் சொல்வது புரிந்து அதற்கு வேலை செய்து அவர்களை திருப்தி அடைய செய்வதே முக்கியம். நோய் குணமாகிவிட்டது என்று அவர்கள் நம்பும் வரை வைத்தியம் முக்கியம். மருந்தகத்தில் மிகவும் முக்கியமானது. உனக்கு எல்லாவற்றையும் சரியான விகிதத்தில் சேர்க்க கூட்ட தெரிய வேண்டும். எதையும் விட்டுவிடக்கூடாது. நீ இன்னும் இளம் வேலையாள். பார்ப்பதிலிருந்து நிறைய கற்க வேண்டும், புத்தகத்திலிருந்து அல்ல. இனி பாட புத்தகமே கிடையாது என்று எனக்கு பட்டபோது என் பள்ளிக்கூட சக நண்பர்களை நினைத்து மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. முட்டாள், எங்கே வேடிக்கை பார்க்கிறாய்? இங்கே கவனி என்றேன். கோட்டை விட்டால் எனக்கு பிடிக்காது. அவர் தொடர்ந்து ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார். பல விஷயங்கள் என் மனதிற்கு சுத்தமாக எட்டவில்லை. வாத்தியார் ரஜாக்டோ மதிய வேளையில் கணக்கு பாடம் நடத்துவது போல அந்நிய மொழி சினிமா மாதிரியே இருந்தது. ஆனாலும் மருந்தகத்திற்கு வருபவரை அவர் வந்ததும், வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? காலை வணக்கம். தாய்மார்கள் வந்தால் நம் குல வழக்கப்படி கையை முத்தமிடுகிறேன். உங்கள் அடிமை, என்ன வேண்டும்? இப்படி ரொம்ப பணிவாக பேச வேண்டும். வானத்தின் நீளமே தேவை என்றாலும் வானத்திற்கே சென்று எடுத்து வந்து தர வேண்டும். ஒருவர் பல்பொடி கேட்டால் பிரஷ் வாங்க வைக்க வேண்டும். ஒருவர் முக அலங்கார பவுடர் கேட்டால் தலை அலங்கார எண்ணெய் எப்படியாவது வாங்க வைக்க வேண்டும். ஒருவர் முட்டி வலிக்கு தைலம் கேட்டால் கண் வலிக்கு சொட்டு மருந்தையும் சேர்த்து தள்ளிவிட வேண்டும். அதைவிட மிக அபாரமான ஒரு விஷயம் என் மூளைக்குள் உடனே படிந்தது. திரு கொலாஷ்கோ சொன்னதிலேயே அதிர்ச்சியான விஷயமாக அப்போது எனக்கு பட்டது இதுதான்.
இங்கே ஒருவர் எவ்வளவு பொய் வேண்டுமானாலும் சொல்லலாம். தலையில் உதிக்கும் எந்த பொய்யையாவது சொல்லி மருந்து ஐட்டங்களை விற்றுவிட வேண்டும். ஆனால் அவரது முகம் உடனடியாக மாறியது. நான் உஷாரானேன். ஒரு வாடிக்கையாளரிடம் நீ எவ்வளவு பொய்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம், என்னிடமல்ல. நான் உன் அப்பாவை விட உயர்ந்தவன். நீ என்னிடம் முழுதும் உண்மையாக மட்டுமே இருக்க வேண்டும். இது உனக்கு இனி நீ இருக்கும் வீடு. இப்போது மேலும் கவனமாக கேட்கத் தொடங்கினேன். மற்றபடி உனக்கு வேலையே கிடையாது. காலையில் விடியும் போது எதிர்வரிசையில் உள்ள என் வசிப்பிடத்திற்கு இங்கிருந்து வந்துவிட வேண்டும். அங்கே கடையின் சாவி பெட்டியை நான் தருவேன். அதை வாங்க வரும்போது வீட்டில் ஒன்றிரண்டு வேலை இருக்கும். காரை துடைக்கலாம், என் செருப்புக்கு பாலிஷ், இப்படி. என் மனைவி வேலைக்காரன் வைப்பது பிடிக்காது. சாவி பெட்டியின் சாவி போக்குவரத்து ஃபெர்டினாண்டிடம் இருக்கும். அவர் சரியாக 8 மணிக்கு வந்து விடுவார். அவரது சாவி நம் சாவி பெட்டியை திறக்கும். பெட்டிக்குள் இருக்கும் சாவி கடையை திறக்கும். தெரிந்ததா? பிறகு கடை வேலைதான். சுத்தமாக துடைக்க வேண்டும். அப்புறம் சரியாக 10 மணிக்கு இங்கே இந்த பணம் என் மறைக்கு வந்துவிட வேண்டும். பணம் தருவேன். 1/2 லிட்டர் பியர், 2 முழு லோஃப் பிரெட் ரோல், ஒரு வறுத்த மீன் வாங்கி வர வேண்டும். வழியில் எங்கும் செல்லக்கூடாது. பிறகு கடை வேலைதான். மதியம் 1 மணிக்கு சாப்பிடலாம். வீட்டில் மீதமான எந்த உணவும் உனக்குதான். சமையலாள் ஊசாத் ஒரு மடையன். அவனுக்கு அளவோடு சமைக்கவே தெரியாது. பிறகும் கடை வேலைதான். அப்புறம் சரியாக 4 மணிக்கு இந்த பணம் என்னும் அறைக்கு வர வேண்டும். பணம் தருவேன். கெஃபே 2 தெரு தள்ளி உள்ளது. எனக்கு என்று கேட்டு காஃபி வாங்க வேண்டும். கிரீம், இனிப்பு அதிகம் போட சொல்ல மறக்கவே கூடாது. தெரிந்ததா? பிறகும் கடை வேலைதான். இரவு 9 மணிக்கு பழையபடி பூட்ட வேண்டும். கடைப்பூட்டின் சாவியை சாவி பெட்டியில் வைக்க வேண்டும். பெட்டியை பூட்டி அதன் சாவியை போக்குவரத்து ஃபெர்டினாண்டிடம் தர வேண்டும். சாவி பெட்டியை வீட்டில் என்னிடம் தந்துவிட்டால் வேலை முடிந்தது. இருக்கும் உணவை அறிந்துவிட்டு இங்கே திரும்பி வந்துவிட வேண்டும். எங்கேயும் சுற்றி திரியக்கூடாது. வெளி வராண்டாவில் உனக்கு தூக்கம். கடையை இரவில் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு காலையில் சாவி பெட்டியை வாங்க என் வீட்டிற்கு வர வேண்டும். திரு கொலாஷ்கோ மேலும் பேசிக்கொண்டே இருந்தாலும் எனக்கு மதிய உணவு, இரவு உணவு, பிறகு தூக்கம், இப்படி பல விஷயங்கள் ரீங்காரமிட்ட போது வயிறு கடமுடா என இறைத்தது. போ, இப்போது போய் எல்லா கண்ணாடி பாட்டில்களையும் சுத்தமாக துடைத்து வை. அப்படியே அதில் என்ன உள்ளது என லேபிளை படித்து அறிய வேண்டும். போ. நான் சட்டென கிளம்பினேன். ஏவா என்று நிறுத்தினார் திரு கொலாஷ்கோ. பாவமாக மூஞ்சியை வைத்து கொண்டார். நீ என்னால் தெரிந்ததா? மற்ற வேலையாட்கள் பக்கம் சாயாதே. நீ எனக்கு தான் உண்மையாக இருக்க வேண்டும். வெளியே வந்ததும் சுற்றிலும் பார்த்தேன். வெறும் பாட்டில்களே கண்ணில் பட்டன. பல வகை சைஸ்களில், பல வகை வரிசைகளில், வண்ண வண்ண கூழ்மங்கள் நீர்மங்களில் அடுக்கி இருந்தது. எங்கிருந்து துடைக்க ஆரம்பிப்பது? என்ன சொன்னான்? பாதரசம். ரொம்ப போர் அடிச்சிருப்பானே என்று ஒரு குரல். நான் பாட்டில்களின் வரிசைக்கு நடுவே தேடினேன். யாரை சொல்கிறீர்கள்? எனக்கு வார்த்தை வரவில்லை. பிறகு திரு தாபன் தென்பட்டார். அவர்தான் கடையின் கணக்கு பிள்ளை. அந்த கிழட்டு முட்டாளை தான் நாங்கள் பாதரசம் என்று கூப்பிடுகிறோம். வேதி பெயர்களை வைப்பதுதான் இந்த வேதி மருந்தாளர்களின் பாணி. அது அவரது பட்டப்பெயர். எனக்கு சிரிக்கலாமா வேண்டாமா என்பது பிடிபடவில்லை. அந்த ஆளுக்கு மேல் மாடி காலி. மொட்டை போட்டானா பாதரசம். பவர் இல்லாத ஆளு. அந்த ஆளோட மனைவிதான் எல்லாமே. அவங்களோட பெயர் திராவகம். அது சும்மாவே கொதிக்கும். அது வந்தால் பாதரசமே பதறும். புரிந்ததா? எனக்கு இந்த ஆளை உடனே பிடித்து போய்விட்டது. அத்தியாயம் 3. திரு தாபன் மருந்தகத்தை சுற்றி காட்டுகிறார். அடுத்த 2-3 நாட்கள் நான் திரு தாபன் சொன்னதை செய்தேன். அந்த பாதரசம் சொன்னதற்காக நீ அவசரமாக கண்ணாடி பாட்டில்களை துடைத்து முடித்து விடக்கூடாது. அப்புறம் அந்த பாதரசம் வேறு வேலை வைக்கும். மெல்ல, நிதானம். ஒரு நாளைக்கு ஒரு வரிசை போதும். பாதரசம் கேட்காது. கேட்டால் லேபிளை ஆழமாக படிப்பதாக சொல்லிவிடு. தெரிந்ததா? ஆனால் திரு தாபன் என்னை முழுமையாக ஒரு நாளைக்கு 4 முறை பீர் வாங்க அனுப்பினார். உடனே வந்துவிடு பல முறை கூறுவார். ஆனால் திரு கொலோஷ்காவுக்கு வாங்க புறப்பட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலம் தாழ்த்தி வர எனக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இல்லையில் அடுத்த வேலை வைக்கும் பாதரசம். அவர் தவிர அங்கே 4-5 பேர் வேலையில் இருந்தனர் என்பது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இப்போது வா.
நான் நமது மருந்து சாலையை உனக்கு சுற்றி காட்டுகிறேன். திரு தாபன் தீர்மானத்திற்கு வந்தார். இதுதான் புது பையனா? செத்த மீன் வாடை குமட்ட வைத்த எதையோ பாட்டிலில் அடைத்தபடி மீசைக்கார வேலையாள் ஒருவர் கேட்டார். ஆமா, அவன் நம்ம பக்கம்தான். பாதரசத்தால ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்படாத. திரு தாபன் சொன்ன பதில் மூலம் நான் அவர்களது குழு உறுப்பினர் அந்தஸ்து பெற்றேன். திரு கொலோஷ்காவின் புராதன மருந்தகம் இன்று அங்கில்லை. ஆனால் அந்த நாட்களில் அது பழைய பெரிய வீடு ஒன்றில் நடத்தப்பட்டது. அந்த கருத்த கட்டிடத்தில் பல மூலிகை, காய்ந்த விதை, வேதிப்பொருட்கள் கெட்டு தரை முழுவதும் கொட்டி நுரை பொங்கி எங்கே பார்த்தாலும் நாற்றம் எடுப்பதாக இருந்தது. ஆரம்ப நாட்களில் என்னை அது கிறங்க அடித்தது மட்டுமல்ல, என் உடுப்பில் ஏறி நார அடித்து நெடியேறி 100 அடி தள்ளி இருக்கும் ஒருவர் கூட மிக எளிதில் நான் ஒரு மருந்து கடை வேலையாள் என்பதை கண்டு கொள்ள முடியும் அளவுக்கு மக்கியது. ஆனாலும் அந்த பழங்கால பால் கட்டிடம் தனக்கென்று ஒரு புராதன ரசவாதியினது போல ஆர்வம் தூண்டும் கவர்ச்சியோடு இருந்தது. மத்திய கால வேதி சோதனைகளின் தகரத்தை கூட தங்கமாக்கும் சோதனை கூடம் மாதிரி அது இருந்தது. அவற்றை பற்றி படித்திருக்கிறேன். அவ்வாறான ஆர்வத்தை மேலும் தூண்டும் வகையில் 2 பிரம்மாண்டமான திரவங்களை காய்ச்சி வடிக்க பயனாகும் கொள்கலம், வடிகலம், பலவிதமான மாய வேதி சரக்குகளை அரைத்து பொடியாக்க பெரிய குழிக்கல் இயந்திரம் என ஆங்காங்கே கருப்பாகி அழுக்காய் நாற்றத்தை கிளப்பியபடி பலவற்றை பார்க்க முடிந்தது. அந்த சேமிப்பு அறையிலிருந்து திரு தாபன் என்னை தள்ளுவண்டி வாயிலுக்கு அழைத்து சென்றபோது அங்கே அந்த குறுக்கு சந்தில் பல வகை அகண்டவாய் சாமான்கள், உருட்டு ஊசி, வாளி என வைத்து அருகில் அந்த தொழிலை செவ்வனே செய்து வந்த ஒரு பெண்மணி வியாபாரத்திற்காக உட்கார்ந்தது சாலையில் தெரிந்தது. இது யார் தெரியுமா? இதுதான் திருமதி கிரௌட்டேவா, பெட்டி தொட்டி செய்பவரின் மனைவி. திரு தாபன் அந்த அம்மாவை பார்த்து கையசைக்க அவரது முகம் மலர்ந்தது போல் இருந்தது. பாவம், பகல் முழுதும் பண்ட பாத்திரம் விற்று அந்த அம்மாவுக்கு கிடைக்கும் 1-2 குரோசர்களை அவளது கணவன் வழியில் உள்ள பாரில் குடித்தே தீர்த்து விடுவான். பிறகு குரலை தாழ்த்தி, உன் வயசுக்கு புரியாது, ஆனா ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சிரும். இந்த திருமதி கிரௌப்டோவா எதுவும் சொல்வது கிடையாது. ஏனெனில் அவனோடு பாவ வாழ்க்கையே வாழ்கிறார். பாவம், நம்ம மருந்தகத்திலிருந்து 2 பேர் இவர்களுக்கு வலை வீசுகிறார்கள். சின்ன பையனி, யாராவது கடிதம் தந்தால் கொண்டு போய் கொடுக்காதே, என்னிடம் சொல்லிவிடு என்றார். ஏன் இவ்வளோ அவசரமாக நடக்கிறாய்? திரு தாபன் தொடர்ந்தார். அவசியமே இல்லை. யாராவது கடைக்கு வந்தால் பாதரசம் பார்த்து கொள்ளும். ஏற்கனவே பீர் வாங்க போன மதுபான கடை தெரியும் தானே. மாதத்தின் 20 தேதிக்கு மேல் எனக்காக பீர் வாங்க போகும்போது உன்னிடம் பணம் சுத்தமாக இருக்காது. நீ கடன் சொல்லி வாங்குவாய். அந்த நேரத்தில் அந்த கடை கல்லாக்காரனிடம் நீ உஷாராக இருக்க வேண்டும். 2 லிட்டர் தந்துவிட்டு 3 லிட்டர் என்று எழுதிவிடுவான். ஆனால் அவனது மனைவி நமக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் நம்ம கடைக்கு வருவார். பிராந்தியில் கலக்க ஆல்கஹால் வாங்க வரும்போது நம்மிடம் இருக்கும் நல்லதை ஊற்றி தர வேண்டும். தெரிந்ததா? எல்லாருக்கும் தரும் வெந்நீர் கலந்ததை தந்துவிடாதே. அவர் அதை ஜெர்ரி பிராந்தியில் கலந்து மெருகேற்றுகிறார். நான் சமயத்தில் பருகுகிறேன். ஆனால் அதோ தெரிகிறது பார். திரு தாபன் ஒரு அழுக்கடைந்த பக்கத்து ஜன்னலை காட்டினார். அதுதான் கூலிக்காரி திருமதி பாஸ்டர்கோவா வாழும் வீடு. நம்ம கடைக்கு காலையிலேயே வந்துடுவாங்க. மருந்துக்காக வைத்திருக்கும் ஜீரக ஆல்கஹால் கும்மலை 1 கிளாஸ் வாங்கி குடிப்பாள். நன்றிக்காகவாது நாம் தர வேண்டும் என்று பாதரசம் சொல்கிறது. அந்த அம்மா இருப்பதே நமக்கு பாதுகாப்பு என்பது பாதரசத்தின் வார்த்தை. கடந்த 1-2 நாட்களாக நீ வந்ததிலிருந்து அந்த அம்மா நம்ம கடை பக்கமே வரல. உடம்பு சரியில்லை. ஐயோ, திருமதி பாஸ்டர் கோடாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான், இஞ்சி தலையன். பெயர் பிரான்செக். உன்ன மாதிரி சின்ன பையன்தான். எப்போதும் தெருச்சண்டைக்கு போகும் சரியான போக்கிரி. இதை சொன்னதும் எனக்கு பலவிதமாக அதிர்ச்சிகள் ஏற்பட்டன. ஆனால் திரு தாபன் தொடர்ந்தார். அந்த ஊர் பொறுக்கி என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது. நாம தைல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் சில்வர் கலன்ல அவன் ஓட்டையை போட்டுட்டான். அதை விசாரிச்சு ஒரு முறை ஓங்கி ஒரு அறை விட்டேன். அவ்வளவுதான். திருமதி பாஸ்டர்கோவா ஊரையே கூட்டிட்டாங்க. உடனடியா என்னை வேலை விட்டு அனுப்பிட பாதரசத்தை சொன்னாங்க. செம கூட்டம் தெரியுமா?
ஒரு பாவமும் அறியாத அப்பாவி குழந்தைய கொலை செய்ய முயன்றான் என ஊரையே நம்ப வைத்தாங்க. அப்புறம் நாங்கள் அவளை பத்திரமாக கடைக்குள் உட்கார வைத்து கும்பல் சீரக ஆல்கஹால் 2 கிளாஸ் கொடுத்து அந்த சாத்தா பிரான்சட் பயலுக்கு இனிப்புகளும் வழங்கி பாதரசத்தின் தலைமையில் நிலைமையை சமாளிக்க வேண்டி இருந்தது. அந்த இஞ்சி தலைய இப்படி பல தொல்லைகள் தருமா. அவன்கிட்ட மட்டும் வாலாட்டிடாத. இவனுங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் வாத்தியார்களை உதைக்க வேணும். பள்ளிக்கூடத்தில் கட்டுப்பாடு போய்விட்டது. உண்மை உண்மை, நான் ஒரு ஞானி போல ஆமோதித்தேன். ஆனால் திரு தாபன் அதை காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை. தோ இந்த பக்கம் பாரு, இறைச்சிக்காரர் திரு கான்வெக்கின் பன்றி இறைச்சி உணவகம் தவறாமல் என்னை ஒரு மடக்கு சாப்பிட அழைப்பார். அத்தோடு நம் போக்குவரத்து ஃபெர்டினாண்டிற்கும் கிடைக்கும் ருசியான விருந்து. நானும் ஃபெர்டினாண்டோ இத செக் மொழியில் குயிட் பிராக்வோ என்று அழைப்போம். நாங்க அவரை ஏமாத்த மாட்டோம், நம்மையும் அவர் ஏமாத்த மாட்டாரு. ஜெர்மன் பழமொழி படிச்சிருக்கியா? லபான் யூ லபான் லசான், அதாவது வாழு வாழ விடு. அது இப்படித்தான். அவர் திரு காம்னக்கிற்கு கிராம்பு, ஏலக்காய், மசாலாக்கான மருந்து வாசனை திரவியங்கள் சாதாரண விலைக்கு தருவோம். ஆனா மறக்காத, 1 கிலோ அவர் கேட்டா 1.5 கிலோ அளக்கணும். 1 கிலோக்கு தான் பணம் வாங்கணும். திரு காம்னக் உனக்கும் வறுத்த இறைச்சி தருவார். பாதரசத்தின் கண்பட சாப்பிட்டு விடக்கூடாது, தெரிகிறதா? வா, இப்போது நாம் நமது கொடவுனுக்கு போகலாம். அப்பா, வாரம் ஒரு முறை வாங்கி வரும் இறைச்சி பற்றிய பழைய முடிந்து போன ஞாபகங்களுடன் நான் திரு தாபனை பின்தொடர்ந்தேன். திரு தாபன் அந்த கதவை திறந்த போது உள்ளே இருட்டாக இருந்தது. ஈயம், காரீயம், கரியமில வாய்வு, அமிலங்கள் இவற்றோடு பூஞ்சை காளான் கிடந்து கலந்து வாடை துளைத்தெடுத்தது. அதே சமயம் வீச் வீச் என்று ஒரு சத்தம். நான் ஓடிவிடலாமா என்று யோசித்த போது ஒரு விளக்கை எரிய வைத்தார் திரு தாபன். அது எலிகள் என்றார். உனக்கு முன்பிருந்த ஒரு பணி சிறுவனை எலி கடித்து விட்டது. பழைய கால கட்டிடங்களில் இருப்பதுதானே. ஆனால் அந்த முட்டாள் பாதரசம் இதுக்கு எலி பாஷண வில்லைகளை வைத்ததிலிருந்து அவை எக்கச்சக்கமா பெருத்துட்டு. பூனைகளை வளர்த்து பயனில்லை. காரணம் திரு காவ்னக். அதான் அந்த கறிக்கடைக்காரரு. அவரு ஒரு குள்ள நரியும் கூட. எந்த பூனை கிடைச்சாலும் உரிச்சு கறியோட கலந்துடுவாரு. நம்ம பூனை நமக்கே விருந்தாகிடும். திரு தாபன் தொடர்ந்தார். ஓ என்றேன் நான். படிகளில் ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இங்கே உன்னை அழைத்து வந்தது 2 விஷயங்களை பற்றி சொல்றதுக்காக தான். நான் உடனடியாக காதுகளை தீட்டிக் கொண்டேன். வடிநீர் எனப்படும் டிஸ்டில் வாட்டர் ட்ரம் 2 மாதங்களுக்கு முன் நானும் ஃபெர்டினாண்டும் உருட்டி உடைத்து விட்டோம். அதிலிருந்து கிணற்று நீரையே எடுத்து ஊற்றி வருகிறேன். எல்லாம் நமது வேதி சாமான்களின் ஒரு வகை பால் வெண்மை அதனால் வந்துவிட்டது. அந்த ஆள் பாதரசத்திற்கு இது தெரியாது. வடிநீர் 1 லிட்டர் எடுத்துவான்னு அவர் சொல்லி அனுப்பினா இந்த வாளியில நிரப்பிய கிணற்று நீரையே நீ ரொம்ப பத்திரமா எடுத்து வருவது போல கொண்டு போய் கொடுத்து விடு என்றார் திரு தாபன். எனக்கு லேசாக வயிற்றை கலக்கியது. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே பாரு, உனக்கு நான் குறிப்பா ஆலிவ் எண்ணெய் பற்றி காட்டவே இங்கே கூட்டிட்டு வந்தேன். இதோ இந்த பெரிய ட்ரம், இதை படி. அதில் ஒரு லேபிள் இருந்தது. நான் பின்னாக்கு எண்ணெய் என்று படித்து என் பள்ளிக்கூட அறிவை நிரூபித்தேன். திரு தாபன் தொடர்ந்தார். ஆமா, இது பின்னாக்கு எண்ணெய். பாதரசம் உன்னை ஆலிவ் ஆயில் எடுத்துட்டு வர சொன்னா நீ இதுல இருந்து தான் எடுக்கணும். ஏனெனில் ஆலிவ் எண்ணெய் பெரிய பேரல் சென்ற வருடமே உடைந்து விட்டது. கொஞ்சம் பிடித்து வைத்திருந்தோம், அதுவும் காலியாகிவிட்டது. ஆனால் பின்னாக்கு எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் மாதிரியே பசுமஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். நாங்கள் மீதமிருந்த கடைசி லிட்டர் ஆலிவ் எண்ணெயை இதில் கொட்டிட்டோம். வாசனை கூட லேசாக அது மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாத. பாதரசத்திற்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. அந்த ஆளுக்கு எலி என்றால் கொலை நடுக்கம். இந்த குடவுனுக்கு அவர் வரவே மாட்டாரு. ஆனால் ஒவ்வொரு முறை இங்கே வந்து போகும்போதும் எக்கச்சக்கமா எலிகள் உள்ளன என பாதரசத்தை மிரட்ட மட்டும் மறந்து விடாத. வா, நம்ம போகலாம். நாங்கள் திரும்பி நடந்தோம். மீதம் ஒரே ஒரு விஷயம். அதோ அந்த வீதி விளக்கு கம்பம் அருகே கலர் கலரா ஒரு கடை தெரியுதா? அதுதான் இனிப்பு கடை. கோடை காலத்தில் அந்த கடைப்பையன் ஐஸ்கிரீமில் போட கச்சா உப்பு வாங்க நம்மிடம் வருவான். உப்பு கொடு, காசு வாங்கவே கூடாது. பிறகு உனக்கு ஐஸ்கிரீம் நன்றாக கிடைக்கும். மேல் குடவுனுக்கு இன்னொரு நாள் போகலாம். இப்போது பாதரசம் செம கோத்துல இருக்கும். திரு தாபன் பேச்சை நிறுத்த நாங்கள் கடையில் இருந்தோம். என்ன திரு தாபன், சோம்பேறி போல சுற்றி வருகிறாயா?
திரு கொலோஷ்காவா அலறினார். நான் நம்ம புது பையனுக்கு கொஞ்சம் தொழில் கற்றுக் கொடுத்தேன் சார். திரு தாபனின் பணிவு என்னை மேலும் கலக்கியது. திரு கொலோஷ்கா ஏதோ சொல்ல வாயெடுத்தார். அந்த கொடோன் முழுக்க ஏராளமான எலிகள். நான் எனது முதல் குரலை பதிவு செய்தேன். அது நன்றாகவே வேலை செய்தது. திரு கொலோஷ்கா மௌனமானார். தொழிலை கற்றுக்கொள்வது என்பது இதுதான். அத்தியாயம் 4. திரு ஃபெர்டினாண்டின் பூட்ஸ். திண்ணை என்று திரு கொலாஷ் அழைத்த பூட்டிய எங்கள் மருந்தகத்தின் மேல் வாசல் படியில் படுத்து உறங்குவது மிகவும் கடினமானதாக இருந்தது. தவிர ஐஸ்கிரீம் கடையில் என்னை போல எடுப்படையாக இருந்த போஷ்காவோடு இரவு நேரங்களில் சில இடங்களில் என்னால் சுற்ற முடிந்தாலும் பல இரவுகள் அவன் காணாமல் போய்கொண்டிருந்தான். அப்புறம் படுத்துக்கொண்டு கொஞ்சம் தனியாக இருந்ததால் உடனே அம்மாவின் ஞாபகம், அப்பாவின் உடல் உபாதைகள் ஞாபகம் வந்து மறுபடியும் குழந்தை மாதிரி நான் அழுதேன். ஹஷக் ஹஷக், அப்பா மாதிரியே கூப்பிட்டு பார்ப்பேன். அப்புறம் அம்மா மாதிரி ஹஷக் என் செல்ல மகனே. எனக்கு தரப்பட்டிருந்த தரை விரிப்பும் மேற்போர்வையும் பல ஓட்டைகள் கொண்டவை. அங்கே போன புதிதில் தூங்குவது அவ்வளவு சுலபமாக இல்லை. நான் முழுக்க அந்த மருந்தகத்திலும் திரு கொலோஷ்காவின் வீட்டில் திராவகம் என்று திரு தாபனும் மற்றவர்களும் பட்டப்பெயர் வைத்திருந்த திருமதி கொலோஷ்கா கொடுத்த கடுமையான வேலைகளாலும் உடல் வலி காரணமாகவே பெரும்பாலும் உறங்க முடிந்தது. அதிகாலை விடியும் போது என் புதிய நண்பன் போஷ்கா எழுப்பி விடுவான். மருந்தகத்தின் துண்டுச்சீட்டு முகவரி வில்லைகளை ஊருக்குள் சென்று வீதி வீதியாக அலைந்து வீடு வீடாய் விநியோகிக்க திரு கொலோஷ்கா என்னை அனுப்பிய அந்த 3 நாட்கள் மிகவும் கடுமையானவையாக இருந்தன. 2ஆம் நாள் மதியம் பசி உயிரை இருட்டிக்கொண்டு தவிக்க வைப்பதாக இருந்தபோது வீதியோர குழாய்களின் குடிநீர் போதவில்லை. அப்போது போஷ்கா ஐஸ் விற்றபடி வந்தது நல்லதாய் போயிற்று. ஏறக்குறைய அவனும் அதே நிலையில்தான் இருந்தான். நாங்கள் சுபோக தெருமுனையில் நகர்மன்ற அலுவலகத்திற்கு அருகே இருந்த பழக்கடையை தேர்வு செய்தோம். சுமார் 1 மணி நேர நோட்டம், பதுங்கல் மற்றும் பலவிதமான முயற்சிகளுக்கு பிறகு ஆளுக்கு ஒரு கிவி பழத்தை மட்டுமே திருட முடிந்தது. ஆனால் அந்த நேரத்திற்கு பசியாற்றிட அது போதுமானதாக இருந்தது. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் எங்கள் மருந்தகத்தின் போக்குவரத்து என்று அழைக்கப்படும் திரு ஃபெர்டினாண்டோடு அந்த வழியே அவரது தள்ளுவண்டியில் எங்கள் சரக்குகளுடன் வந்தார். நானும் அவருமாக எங்கள் மருந்தகம் வந்தபோது மதியம் கடந்து விட்டிருந்தது. ஆனால் அவரோடு சேர்ந்து வண்டியை தள்ளுவது உற்சாகமான வேலை என்றாலும் வியர்வை வாங்கியது அது. திரு ஃபெர்டினாண்டிற்கு 40 வயது இருக்கும். எப்போதும் எதையாவது பரிகசிப்பது போலவே முகத்தை வைத்து கொண்டிருப்பார். முன்மண்டை பெரியது. அறிவின் அடையாளம் என நான் நினைத்ததை திரு தாபன் ஊர்ஜிதம் செய்தார். சரியான தந்திர பிசாசு அவன். அவருக்கு கருணை மிகு சாம்பல் நிற விழிகள், பழுப்பு நிற முடிக்கற்றை, சற்றே கருத்த மீசை. ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு அவரது உப்பிய சிவந்த மூக்கு கண்ணில் பட்டுவிடும். திரு ஃபெர்டினாண்டின் உடுப்புகள் பற்றி தனியே சொல்ல வேண்டும். அவர் அணிந்திருந்தது ஒரு சிவப்பு முழுக்கை சட்டை. ஆனால் அது கிரீஸ், ஆயில், பலவிதமான அமில கார வேதிப்பொருட்களால் அப்பப்பட்டு நிறம் தெரியாமல் பல வர்ண பெயிண்ட் டப்பாக்களில் கொட்டியது மாதிரி தென்பட்டது. ரப்பர் கூழ், பெட்ரோல், இன்ன பிற வாடைகளோடு கால்சராய் பழுப்பு வர்ணம் கொண்டதாக இருந்தது. கைக்குட்டையும் அவர் வைத்திருந்தார். அது டர்பன்டைன் வாடை அடிக்கும். பெரும்பாலும் கடையின் முன் வாயிலுக்கு அவர் போகவே மாட்டார். கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தன்மேல் அடிக்கும் துர்வாடை விரட்டிவிடக்கூடாது என்றுதான் அப்படி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மிகவும் வினோதமானது. திரு ஃபெர்டினாண்ட் எப்போதும் பூச்சி பழப்பழத்த பூட்ஸ் காலில் அணிந்திருந்தார். அதில் மட்டும் அழுக்குப்பட அவர் அனுமதிக்கவே மாட்டார். எந்த வேலையை முடித்தாலும் முடித்தவுடன் உடனடியாக தன் கைக்குட்டையை எடுத்து பூட்ஸை துடைப்பார். ஸ்டோர் ரூமில் அவருக்கென்று ஒரு இடம் வைத்திருந்தார். மணிக்கணக்கில் கண்ணாடி மாதிரி பூட்ஸ் பழப்பழக்கும் வரை பாலிஷ் போடுவார். திரு கொலோஷ்கா அவர் நேரம் வீணடிப்பதாக குற்றம் சாட்டினார். அது குறித்து அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஒவ்வொரு முறை எந்த வேலை முடித்து விட்டாலும் அவர் பாலிஷ் பளபளக்கும் வேலை தொடரவே செய்தது. அன்றும் அப்படியே நடந்தது. ஆனால் எதற்காகவோ அந்த ஸ்டோர் ரூமிற்கு நான் சென்றபோது அவர் அருகே அழைத்தார். இதோ பாரு, இதான் பூட்ஸ் பாலிஷ் இருக்கும் இடம். அவர் பேசினார். நான் அவர் காட்டிய அந்த பெரிய டப்பாவை பார்த்தேன். அதன் பக்கங்களில் மட்டும் ஆங்காங்கே கருப்பு மை போல் ஒட்டி இருந்தது. யாராவது விற்பனைக்கு கேட்டா எதுவும் கிடையாது. எனக்கு பகீர்னுச்சு. எப்போதோ தீர்ந்துடுச்சு, தெரிஞ்சுதா என்றார். நம்ம ஆர்டர் பண்ணலாமே என்றேன் நான். இப்போதுதான் 4 மாசம் முன்னாடி வாங்கினது. நீ வெளியே சொல்லவே கூடாது. அப்புறம்
பாதரசம் நான் பூட்ஸுக்கு பாலிஷ் போடுவதை தடுத்து பெரிய பிரச்சனை பண்ணோம். திரு ஃபெர்டினாண்டுக்கு வியர்த்தது. பிறகு என் அருகில் வந்து நெடியின் உச்சத்தில், உன் வாயில் எச்சில் இருக்கிறதா என்றார். எச்சிலா? ஓ, எனக்கு உற்சாகம் பொங்கியது. சரி துப்பு, தோ இங்க என்று அவர் காட்டிய பாலிஷ் டப்பா இடத்தில் துப்பினேன். உமிழ்நீர் இருக்கா இல்லையா? இன்னும் துப்பு. அவரது உத்தரவால் வாயில் வரவழைத்து அதிகம் துப்பினேன். அதில் ஏற்கனவே கிடந்த கம்பியை வைத்து தேய்த்து குழைத்து பாலிஷ் எடுத்து தனது பூட்ஸில் அப்பிக்கொண்டு திரு ஃபெர்டினாண்ட் பிறகு பிரஷ் போட ஆரம்பித்தார். இப்போது புரியுதா? பாலிஷ் டப்பாவிலிருந்து பாலிஷ் எடுக்க எச்சில தான் பயன்படுத்தணும். இன்னும் பல மாதங்களுக்கு கவலை இல்லை. 2 மாதங்களில் பாதரசத்தின் லிஸ்டில் சேர்த்து விடுவேன் என்றபடியே வேகமாக பிரஷ் போட்டார். ஏன் தண்ணி ஊற்றக்கூடாதா? நான் ரகசியமாக கேட்டார். பாலிஷ் ஏறாது, பளபளக்காது, கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லோரும் மாட்ட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் துப்பி விடு. எனக்கு நாக்கு வறண்டு விட்டது. நான் மேலும் 2-3 முறை துப்ப வேண்டியிருந்தது. நான் சொல்வதை கவனமாக கேளு. திரு ஃபெர்டினாண்ட் தொடர்ந்தார். நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். ஏழைகளும் உழைப்பாளிகளுக்கும் வாய்க்கப்பட்டது அதுதான். இந்த முதலாளிகளை பார். ஏழைகளை, வேலையாட்களை ஒன்று சேர விடாமல் பார்த்து கொள்வார்கள். நாம் இதற்கெல்லாம் எதிராக முடிவு கட்ட வேண்டும். உனக்கு மிச்சைல் எங்குள்ளது தெரியுமா? ஆம், தெரியும். அங்கிருந்துதான் நான் வருகிறேன். அங்கே என் எதிர் வீட்டில் வசிக்கிறான். அவனை மாதிரி போக்கிரிகளை பார்க்கவே முடியாது. என் போலவே அவனும் சரக்கு ஏற்றி வரும் போக்குவரத்து வேலைதான் பார்க்கிறான். ஆனால் தனது முட்டாள் முதலாளிக்கு வால் பிடிப்பான். எல்லாரையும் காட்டி கொடுப்பான். அவனை விட 4 கில்டர் பணம் நான் அதிகம் சம்பாதிக்கிறேன் என்பதால் என் மீது பொறாமைப்பட்டு அதிக பணத்திற்காக தனது வேலையிடத்தில் இப்படி நல்லவன் போல அவன் முதலாளியிடம் நாடகமாடி ஏய்க்கிறான். அவன் பற்களை கடிப்பது எனக்கு தெரிந்தது. இதோ பார், உனக்கு சரியா இந்த பாதரசம் சம்பளம் தருவது கிடையாது, உணவு தருவது கிடையாது. ஏமாற்றி நம் உழைப்பு முழுவதையும் இவர்கள் சுரண்டுகிறார்கள். தெரிகிறதா? இந்த முழு கட்டிடத்திலும் எந்த வேலையுமே செய்யாத ஒரே ஆள் யார்? அந்த பாதரசம் தானே. ஆனா அவருக்கு நாம எல்லாரும் அடிமை. தெரிஞ்சுதா? எனக்கு வியர்க்க தொடங்கியது. லேசாக தலை சுற்றியது. உண்மைதான். திரு கொலோஷ்கா எந்த ஒரு வேலையுமே செய்து நான் பார்த்ததே இல்லை. நாம் இதை யாரிடம் கேட்பது? எனக்கு எதுவுமே விளங்கவில்லை. மிச்சைல், அஷத், கரீப்கார் எல்லா ஊர்களுக்கும் போய் வருகிறவன் நான் மட்டும்தான். விரைவில் நம்மை மாதிரி ஏழைகள், கூலிக்காரர்கள் சேர்ந்து வீதிக்கு வருவோம். ஆங்காங்கே ரகசியமாக கூட்டங்கள் நடக்கின்றன. எல்லா ஊரும் சேர்ந்து எது செய்தாலும் அவர்கள் பதில் சொல்லிதானே ஆக வேண்டும். எனக்கு புரிவது போலவும் புரியாதது போலவும் ஒரே சமயத்தில் இருந்தது. திரு ஃபெர்டினாண்ட் அந்த நொடியில் பார்ப்பதற்கு என் அப்பா மாதிரியே தெரிந்தார். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுவோம் என்றார் அவர். நீ அதற்கு உன்னாலானதை செய்ய வேண்டும், புரிகிறதா? அவரது பூட்ஸ் பளபளப்பு ஏறியது போலவே என் பெரிய பூட்ஸுகளும் நான் அன்று முதல் மெருகேற்றத் தொடங்கினேன். அத்தியாயம் 5. ஐயோ, திராவகம். பெரும்பாலும் இரவுகளில் நண்பன் போஷ்கா எங்கே போய் வருகிறான் என்பது எனக்கு மறுநாளே புரிந்துவிட்டது. நண்பன் போஷ்கா என்னை போலவே ஒரு பூட்ஸ் வைத்திருந்தான். ஒரு பழைய கைத்துணியை ஸ்கார்ஃப் ஆக்கி கழுத்தில் கட்டியிருப்பான். அவ்வப்போது அதை அவிழ்த்து அவன் தன் பூட்ஸை மெருகேற்றியபடியே இருந்தான். இப்போது என்னிடமும் ஒரு சரிபாதி கிழிந்த கைக்குட்டை இருந்தது. எனது பூட்ஸை நான் மெருகேற்றுவது கண்டு அவனுக்கும் உற்சாகம் ஏற்பட்டது. நாங்களும் எழுச்சிமிக்க பூட்ஸ் கூட்டத்தில் ஒரு அங்கம். அடுத்த நள்ளிரவு தோப்பு கூட்டத்திற்கு நீயும் என்னோடு வரலாம் என்றான் அவன். விரைவில் மாற்றம் வரும். நாங்கள் சக வீரர்களைப் போல உணர்ந்தோம். ஆனால் அது நடக்காமலே போய்விடும் என்றே எனக்கு தோன்றியது. இரவுகளில் நாங்கள் அவரவர் கடைவாசல்களில் காவலுக்கு படுத்துறங்கினாலும் குளிர் கடுமையாக தாக்கியது. நாங்கள் உணவு எடுத்துக்கொண்டோமா என்பது பற்றியும் எங்கள் எஜமானர்களுக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை என்பதால் உடல் பலவீனமும் இணைந்து எங்களது இரவுகளை மயக்கமடைய செய்தது என்பதே உண்மை. பிணம் போல நாங்கள் உறங்கி போனோம். நாங்கள் பட்டி பண்ணை மாடுகளை விட கடுமையான வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டோம். அதிகாலையில் நான் திரு கொலோஷ்காவின் இருப்பிடத்திற்கு கடைசாவி பெட்டி வாங்க சென்றால் அங்கே குவிந்து கிடக்கும் வீட்டு மனிதர்களின் துணிமணிகளை துவைத்து காய வைக்க வேண்டி இருந்தது. பிறகு வீட்டை சுத்தப்படுத்தி பெரிய 2 டேங்க் ட்ரம்புகளில் கிணற்று தண்ணீர் எடுத்து நிரப்பி சமையல் கூடத்தில் சமையல்காரர் ஊசாத்திற்கு பாத்திர பண்டங்கள் கழுவிவிட்டு கார் துடைக்க வேண்டும்.
முந்தைய நாளில் மிஞ்சிய பழைய உணவு போனால் போகிறது என்று வழங்கப்படும். ஆனால் இரவு எப்போது வரும் என நான் காத்திருப்பேன். தோழன் போஷ்காவும் நானுமாக மைதா ரொட்டி இனிப்பு கடையில் எங்களுக்கு லாவகமாக எலிப்பொந்தை விட சற்று பெரிதாய் ஒரு பொத்தல் வழியே கைக்கு அகப்படுவதை எடுத்து சேர்ந்து உண்ணவும், பலசரக்கு கடையின் மேல் ஓட்டு ஓட்டை வழியே இரவு வேட்டைகளில் ஈடுபடுவோம். குளிருக்கு வெப்பமூட்ட மட்டும்தான் வழியே இருக்கவில்லை. கடுமையான கொசுக்கடியும் சேர்ந்து என் நண்பன் போஷ்காவை விரைவில் காய்ச்சலில் தள்ளியது. ஆனால் அவனது காய்ச்சலுக்கு அவன் மட்டுமே காரணமல்ல என்பது விரைவில் எனக்கு புரிந்தது. அவனது எஜமானர் பயங்கரமான முரட்டுத்தனம் கொண்டவராக இருப்பதை அவன் சொன்ன சம்பவங்கள் மூலம் நான் அறிந்திருந்தேன் என்றாலும், கை தவறிய ஒரு இனிப்பு பண்ட மாவு பையினால் ஏற்பட்ட இழப்பிற்காக அவனுக்கு, என் நண்பன் போஷ்காவிற்கு உடம்பில் சூடு வைத்ததை அறிந்து துடிதுடித்து போனேன். அடிப்பது, உணவு போடாமல் பட்டினியை தண்டனையாக தருவது, அதோடு சூடும் போடுவது என்றால் எனக்கு குலை நடுக்கம் ஏற்பட்டது. நான் என்ன செய்தேன்? எங்கள் புராதன மருந்தகத்திலிருந்து காயக்கூழ் தைலமும் வைத்திய உப்பும் கடத்தினேன். திரு தாபனுக்கு கூட தெரியாமல் நான் அதை செய்ய வேண்டியிருந்தது. கடுமையான காய்ச்சலில் என் நண்பன் படுத்த அந்த நாட்களில் அவனுக்கு பதிலாக நான் பூட்ஸ் கூட்டங்களுக்காக பல மைல் நடந்து செய்திகளை கொண்டு செல்பவனாக ஆனேன். அப்படி இரவு முழுவதும் உறங்க நேரம் கிடைக்காத ஒரு நாள் காலை 10 இருக்கும். நான் திரு கொலோஷ்காவின் எண்ணும் அறைக்கு, பணம் என்னும் அறைக்கு பணம் வாங்கி வழக்கம் போல பீர் ரொட்டி வாங்க புறப்பட்டேன். அவரது அறையை நெருங்கிய போது கடையில் கதவு திறந்து வருக வருக என இசைக்கருவி ரீங்காரமிட்டது. புதிய பெரிய பட்டுடையில் அந்த உருவம் நின்றது. திருமதி கொலோஷ்கா. அதுவரை ஏதோ பெரிய நகைச்சுவை திளைப்பில் ஹஹஹா என்று சிரித்தபடி இருந்த திரு தாபன் அவசரமாக முகம் மாறி ஏதோ பெரிய வேலையில் மூழ்குவது போலாகி பிறகு வாசலை நோக்கி ஓடினார். கையை முத்தமிடுகிறேன் முதலாளி அம்மா, வாங்க, வரவேண்டும். நான் உடனடியாக புரிந்து கொண்டு விழுந்தடித்து ஓடி அந்த அம்மாவின் கையை முத்தமிட்டு எங்கள் நாட்டின் அடிமைத்தனத்தை கச்சிதமாக வெளிப்படுத்தினேன். திராவகம் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. எங்கே திரு கொலோஷ்கா? இங்கில்லையா? திராவகத்தின் குரல் எங்கள் மருந்தகத்தை கிழித்து போட்டது. திரு தாபன் கண்ணாடி அலமாரிகள் நடுவே இப்படி ஓடி நான் பார்த்ததே இல்லை. திரு கொலோஷ்காவின் எண்ணும் அறையை அவசரமாக திறந்து, சார், திருமதி கொலோஷ்கா வந்திருக்கிறார்கள், தொந்தரவிற்கு மன்னிக்கவும் என ஏறக்குறைய அலறினார். உடனடியாக ஏதோ பாம்புக்கு பயந்து ஓடுபவரைப் போல திரு கொலோஷ்கோ விழுந்தடித்து வெளியே வந்து, திருமதி கொலோஷ்கா வாருங்கள், இப்போதாவது கடைக்கு வந்தீர்களே என்றார் மிகவும் பவ்யமாக. ஆனால் உன்னை திருத்தவே முடியாது. திராவகம் தனது வேலையை தொடங்கியது. நன்றாக அந்த கணக்கு அறையிலேயே அடைந்து கிடந்து தூங்கு. இங்கே திரு தாபன் இழித்து கொண்டும் தூங்கிக் கொண்டும் பொழுதை வீண் கழிக்கட்டும். ஆனா மேடம், அப்படி இல்லை மேடம். திரு தாபன் தற்காப்பில் இறங்கினார். என்ன, எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றியா? நீ 4-5 கொட்டாய் விட்டத நான் கண்கூடாகவே பார்த்தேன். திருமதி கொலோஷ்காவின் சத்தம் மேலும் அதிகரித்து விட்டது. இப்படி கல்லால உட்காந்து கொட்டாய் விட்டா கடை உருப்பிடுமா? இரவில் தண்ணி அடித்தவர்கள் இப்படித்தான் கொட்டாய் விடுவார்கள். ஆனா மேடம், நான் நேற்று ராத்திரி வீட்டில் தான் இருந்தேன் மேடம். பாவம் திரு தாபன், உன் கண்களுக்கு அடியில் உப்பி இருப்பதிலிருந்தே தெரியவில்லையா? எங்கள் முதலாளியின் மனைவி புயலாக சூறாவளியாக சொற்களை வீசினார். உன்னை பார்த்தாலே தெரியவில்லையா? இரவெல்லாம் நீ கூத்தடித்து விட்டு பகலில் இங்கே வந்து தூங்குகிறாய் என்று. நீ இதையெல்லாம் வேடிக்கை பாரு. பிறகு தனது கணவர் பக்கம் திரும்பினார். திருமதி கொலோஷ்கா, நல்லா உன் இடத்துல தூங்குவ. இதை மாதிரி தனது சக்தியெல்லாம் வேற இடத்துல போய் சொகுசா கழிச்சிட்டு இங்கே வந்து இந்த ஆள் தூங்குவதற்கு கூலியா? சரி, இனி ஒருபோதும் அப்படி நடக்காது. எங்கள் கடை எஜமானர் தனது எஜமானி முன் பணிந்தார். ஆனா மேடம், நான் எங்கேயுமே போல. அதுக்கெல்லாம் என்கிட்ட காசும் இல்லை. திரு தாபன் மேலும் விளக்கமளித்தார். ஆஹா, பணம் இருந்தா ராத்திரியில எங்க வேணா போவியா? குடித்து குமாளம் அடிப்பியா? கடை உருப்பிட்ட மாதிரி தான். ஆனால் திரு தாபம் அந்த திராவகம் வருவதற்கு 5 மணித்துளிகள் முன்பு வரை நல்ல சுறுசுறுப்பாகவே இருந்தார் என்பதே உண்மை. இப்படி பணத்தை வாரி இறைத்து கும்மாளம் அடிப்பாய், பிறகு இங்கே வந்து கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை சரியாக நடத்தவும் முடியாமல் துவண்டு படுப்பாய். அதற்கு உனக்கு கூலி. ஆனால் கொலோஷ்கா, இது பற்றி உனக்கு எந்த சுரணையும் இல்லை. தன் கணவன் பக்கம் திரும்பியது திராவகம். அந்த நொடியில் அவர்
திரு கொலோஷ்கா பார்ப்பதற்கு மேலும் குள்ளமாக குட்டியாக என் கண்களுக்கு பட்டார். அந்த அம்மா திராவகம் உயரமாக இருந்ததாலும் அப்படி தோன்றியிருக்கலாம். பக்கத்தில் அந்த அறையில் உட்கார்ந்து நல்லா தூங்க முடிந்தால் உனக்கு போதும். நான் மட்டும் இல்லை என்றால், என் தந்தை மட்டும் கை கொடுக்காமல் போயிருந்தால் 20 வருடத்திற்கு முன்பே நீ திவாலாகி இந்நேரம் குப்பை பொறுக்குவாய். ஐயோ போதும், யாராவது வந்துவிடப் போகிறார்கள். திரு கொலோஷ்கா கெஞ்சுகிறார். ஓ, யாராவது வந்துவிடப் போகிறார்கள். திருமதி கொலோஷ்கா அவரை போலவே சொல்லி காட்டினார். யார் வந்தாலும் என்ன கொலோஷ்கா, உன் மண்டவாளத்தை பற்றி பேசியே தீருவேன். பிறகு எது உன்னை காப்பாற்றியது சொல். எனது டௌரி பணமாக வந்த 15,000 இன்று வரை உன்னையும் கடையையும் மூழ்காமல் பார்த்து கொள்வதை மறந்துவிட்டாயா? உனக்கெல்லாம் திருமணம் ஒரு கேடா? நான் மட்டும் அவ்வப்போது வந்து இந்த தொழில்கூடத்தை கண்காணித்து சரி செய்யவில்லை என்றால் நீ எப்போது அழிந்திருப்பாய். ஆனால் அதற்கு மாற்றாக எனக்கு என்ன கிடைத்தது? அந்த திருவாளர் டோவிச்சோவிச் நம்மை விட குறைவான வசதி படைத்தவர். அவர் தனது மனைவிக்காக பாஷாரோவில் என்ன அழகான குளிர்கால பங்களா கட்டி தந்திருக்கிறார். எத்தனை வருடங்களாக நான் சொல்லி வருகிறேன், நமக்கும் இன்னொரு பங்களா வேண்டும், பழையபடி பெரிய நிலப்பரப்பு எஸ்டேட் தேவை. ஆனால் அதை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லை. திரு கொலோஷ்கா, திரு கொலோஷ்கா, காலை 10 மணிக்கு பிரெட், சாதாரண பீர் அல்ல, பில்ஸ்னர் பீர், பீப்பாய் பீப்பாயாய் குடிப்பாய். மாலையில் அண்டா மாதிரி ஜக்கில் காபி, அதுவும் ஏராளமான இனிப்பு கிரீமுடன். தனது மனைவி பற்றி அக்கறை கிடையாது. நன்றாக தெரியும். 20 ஆண்டுகளுக்கு முன் மனைவி இல்லையேல், என் தந்தையின் டௌரி பணம் 15,000 இல்லையேல் எல்லாம் முடிந்திருக்கும். சிறைச்சாலைதான் கிடைத்திருக்கும். ஆனால் காப்பியும் கிரீம் இனிப்பும் ஞாபகம் வரும். சிறைச்சாலை மறந்துவிடும். திராவகம் சீறி பாய்ந்து வார்த்தைகளால் சுட்டெரித்து கொண்டே இருந்தது. தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த பிரச்சனை விட்டுவிட அவருக்கு மனம் வரவே இல்லை. வீட்டிற்கு வந்ததும் என்ன செய்கிறாய்? அந்த சமையல்கார ஊசாத்தை திரும்பவும் பீர் வாங்க அனுப்ப வேண்டியது. காசு பணம் பற்றிய எண்ணமே கிடையாது. என் தந்தை எவ்வளவு பாவம்! அன்று 20 ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்தது? அவரிடமே கடைக்கான மொத்த பொருட்களையும் வாங்கி பணமே தராமல் ஏமாற்றி, பிறகு என்னை மனம் முடித்தாலாவது பிரச்சனை தீரும் என்று என் தந்தை நினைத்ததால் பிழைத்தாய் கொலோஷ்கா. ஊருக்கே அதை சொல்வேன். எனக்கு தயக்கமே. எனக்காக என் தந்தை பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்கிறார். சரி, எதுவும் கேட்க வேண்டாம். தன் மகளின் வாழ்க்கையை வீணாக்க கூடாது என்று. இந்த 2 வார பணச்செலவு பதிவேடு எங்கே? கணக்கு புத்தகம். அது எனக்கு உடனே வேண்டும். நான் பார்க்க வேண்டும். ஓரளவு தன்னிலை வந்த பிறகு திருமதி கொலோஷ்கா உத்தரவிட்டார். உடனே எடுத்து வாருங்கள். அவர் அலறிய அலறலில் திரு கொலோஷ்கா எப்போது தனது பணம் எண்ணும் அறைக்கு சென்றார், எப்போது அந்த தடித்த நோட்டு புத்தகத்துடன் வந்தார் என்றே சொல்ல முடியவில்லை. திரு தாபன் வழக்கமாக உட்காரும் இடத்திற்கு வந்து அங்கே அந்த கணக்கு பதிவேட்டை வைத்தார். பதிவேட்டை எடுத்து தன் பக்கமாக இழுத்து திருமதி கொலோஷ்கா பக்கம் பக்கமாக ஆழமாக படிக்கத் தொடங்கினார். கடையின் ஒரே ஒரு கடிகாரம் டிக் டிக் என அடிக்கும் சத்தம் துல்லியமாக கேட்டது. பாவம் திரு கொலோஷ்கா. சில நாட்களுக்கு, வாரங்களுக்கு முன் என்னை வரவழைத்து, உன் அம்மா கெஞ்சியதால் இந்த வாய்ப்பு கொடுத்தேன் என பேசிய போதும், எனக்கு அறிவுரை வழங்கிய போதும் இருந்தவர் எங்கே இப்போது கூனி குறுகி நடுநடுங்கி வியர்த்தபடி நின்றவர். அவரது இதய துடிப்பு கூட கேட்பது போல இருந்தது. கூட வந்து எட்டி பார்த்தவரை பிடித்து தள்ளிவிட்டு, இதென்ன கொலோஷ்கா, பிற செலவுகள் 23 கில்டர்கள், 50 குரூஸ்கள், அது என்ன பிற செலவுகள்? திடீரென்று சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸ்கட்டி ஒன்று முழுசாக தொண்டையில் சிக்கியதைப் போல அவர் துடித்தார். இது என்ன 23 கில்டர்கள், 50 குரூசர்கள்? அது காப்பி, பீர். ச்சே, அதற்கு இவ்ளோ ஆகாது. நீ நம் குடும்பத்தையே மொத்தமாக கொள்ளையடித்து வேறு ஏதோ செய்கிறாய். இல்லை, அது உண்மையில்லை. போன வாரம் உன் அலங்கார முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து விட்டது. உன்னிடம் சொன்னால் பிரச்சனை ஆகிவிடுமென அதே போல் ஒன்றை திரும்ப வாங்கி சத்தமே இல்லாமல் வைத்து விட்டேன். அதுதான். திரு கொலாஷ்கா சமாளித்தார். ஆனால் அந்த கணக்கு புத்தகம் அவரை நோக்கி பறந்தது. உனக்கு வெட்கமாக இல்லையா? 1 அடி நீள இடைவெளியில் அவர் தப்பினார். திருமதி கொலோஷ்கா எழுந்து வாயிலை நோக்கி நடந்தார். இந்த வாரம் யாருக்கும் கூலி கிடையாது. நான் வரும்போது வேலை எதுவும் நடக்கவில்லை. இனி கூலி கொடுத்து பலனில்லை. இன்னும் நல்ல வேலையாட்களை போட வேண்டியுள்ளது. இதுதான் அவர் கடைசியாக பேசியது. நீ வீட்டுக்கு வா கொலோஷ்கா, உனக்கு இன்று விருந்து வைக்கிறேன். ஆனால் கதவு திறந்து திருமதி கொலோஷ்கா வெளியேறிய போதும் அதே இசைக்கருவி வருக வருக என்று பாடியது கொஞ்சம் பொருத்தமாக இல்லை. திருமதி கொலோஷ்கா வெளியேறிய அந்த நொடியில்
கடையில் எல்லாருக்குமே நிம்மதி திரும்பியது. திராவகம் திராவகம்தான், பார் எப்படி அமில மழை பெய்துவிட்டு போகிறது என்றார் திரு தாபன். நாள் முழுவதும் திரு கொலோஷ்கா தனது பணம் என்னும் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. திரு ஃபெர்டினாண்ட் வழக்கம் போல தனது பூட்ஸை பளபளப்பு ஏற்றி கொண்டிருந்தார். என்ன, கூலி கொடுக்க மாட்டார்களா? அவரது குரலில் மர்மம் ஒலிப்பது போல இருந்தது. அந்த மர்மம் எங்கள் பூட்ஸ்களின் மெருகில் பளபளப்பது போலவும் தெரிந்தது. அத்தியாயம் 6. மருந்தக வாடிக்கையாளர்கள். எங்களால் அவர்களிடமிருந்து தப்ப முடியுமா என தெரியவில்லை. திரு ஃபெர்டினாண்ட் எனக்கு தந்திருந்த 3 வேலைகளில் ஒன்று மட்டுமே முடிந்திருந்தது. மறுவாரத்திற்கு மறுவாரம் ஏதோ ஒன்று பெரிய அளவில் நடக்கப் போகிறது என்பது மட்டும் புரிந்தது. எனக்கு இரவில் மேலும் 2 நண்பர்கள் கிடைத்தார்கள். மறுவாரத்திற்கும் மறுவாரம் வெள்ளிக்கிழமை என்னும் ஒருவரி செய்தியை ஏறத்தாழ பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் பூட்ஸ் குழுவினர் எடுத்துச் சென்றோம். சிவப்பு, வெள்ளி என அது பெயரிடப்பட்டது. ஆனால் இந்த 2 நண்பர்களுமே குட்டி பையன்களாக இருந்தார்கள், ஃபெரி மற்றும் சாத்தோ. ஃபெரி ஒரு அனாதை விடுதியிலிருந்து தப்பி வந்துவிட்ட பையன் என்று போஷ்கா கூறினான். ஃபெரிக்கு அப்படியானால் அப்பா அம்மா யார் என்றே தெரியாது. சாத்தோவின் தாத்தா இறந்த பின் அவன் இரும்பு கடை பணிப்பையனாகிவிட்டான். ஃபெரி வேலை பார்ப்பது ஒரு துணி வியாபாரியிடம். நாங்கள் யாவருமே பூட்ஸ் மெருகேற்றும் அந்த குழுவில் அங்கம் வகித்தோம். ஆனால் எங்களது இந்த பணிசிறுவன் வாழ்க்கையிடமிருந்து தப்பி ஓடிவிட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு முதல் முறையாக வந்த அந்த நாளை நினைக்கிறேன். திருமதி கொலோஷ்கா கடைக்கு வந்து பூகம்பத்தை கிளப்பிச் சென்ற அடுத்த நாள் எனக்கு சமையல்காரர் உணவு எதுவுமே தரவில்லை. எதுவும் மிஞ்சாமல் சமைப்பதாக இருந்தால் வேலையில் இரு, இல்லையேல் நின்றுவிடு என எஜமானி அம்மா கூறிவிட்டதாக அவர் சொன்னார். ஆனால் பாவம் ஊசாத் தனக்கு வைத்திருந்த உணவில் சரிபாதியை எனக்கு விட்டு கொடுத்தார். மெல்ல ஒரு வாரத்தில் நிலைமை சீரடையும். சமையல்காரர் ஊசாத் எப்படியாவது உணவை என் பங்கிற்காக பதுக்கி எனக்கு தர உத்தரவாதங்கள் வழங்கினாலும் இரவில் போஷ்காவும் நானும் பட்டினிக்கு நாங்களாகவே ஏதேனும் தேட தனித்து விடப்பட்டோம். ஓடிப்போவது பாதுகாப்பானது கிடையாது. திரு ஃபெர்டினாண்ட் எப்படியோ எனது மன ஓட்டத்தை கண்டுபிடித்து விட்டார். நீங்கள் அனைவருமே சிவப்பு வெள்ளி நாள் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்றார். ஆனால் ஏதோ நடக்கிறது என்பதை விரைவில் காவல் படையினர் மோப்பம் பிடித்து விட்டனர். இரவு நேர ரோந்துகளை அதிகப்படுத்தி கண்காணிப்பை அவர்கள் தீவிரப்படுத்திய போதும் கூட்டமாக கூடுவதை நிறுத்திவிட்டு நாங்கள் சிறுவர்களை தூதனுப்பிய நிலைமையை பூட்ஸ் குழு சமாளிக்கும் நிலை வந்தது. மருந்தகத்தின் வாடிக்கையாளர்களில் 2 பேர் காவல் படையை சேர்ந்தவர்களாக இருந்தனர். எங்கள் மருந்தகத்திற்கு காலையிலேயே முதல் ஆளாக வருபவர் திரு பிரௌசக். சுமை தூக்கி. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். வணக்கம். ஒருவர் விடாமல் அவர் முகமன் செய்வார். நல்ல தூங்குனீங்களா? தினமும் அவர் என்னை பார்த்து கேட்டார். பிறகு சொல்வார், நாள் தவறாமல் அதே வாக்கியம். 2 குரூசர்கள் அளவு ஸ்நாபானம். அது இஞ்சி போட்ட மதுபானமாகவே அவருக்கு பட்டது. பொதுவாக உடல் வலி மருந்து அது. இந்த அளவு உங்கள் உடம்பை விறுவிறுப்பேற்றி மூளையை மக்கிட வேறு பானம் கிடையாது. தினமும் சொல்வார் திரு பிரௌசக். தினமும் பழக்க தோஷம் போல அவருக்கு நாங்கள் அதே கூழையில் ஊற்றி தருவோம். ஆனால் திரு பிரௌசக் உடனே போய்விட மாட்டார். திரு தாபனும் விட்டுவிட மாட்டார். நேற்றைய நாள் மிக அருமை, ஆனால் மழை பெய்தது என்பார். இன்று காலையிலேயே குளிர். இப்படி அவர்கள் தினமும் தட்ப வெப்பம் பற்றி மட்டுமே பேசுவார்கள். 2 குரூசர்கள் கடன் எழுதி விட்டீர்களா என்று நாள் விடாமல் கேட்டுவிட்டு திரு பிரௌசக் போய்விடுவார். அவருக்கு அடுத்தபடியாக வருபவர் யூத அம்மையார், திருமதி வெர்னரோவா. பக்கத்து தெருவில் மதுபான கடை வைத்திருப்பவர். பெரிய கண்ணாடி பாட்டில் எடுத்து வருவார். நாங்கள் தினமும் அதில் 6 லிட்டர் தூய்மையான ஆல்கஹால் நிரப்பி தருவோம். உங்களுக்கு தெரிய வந்ததா திரு தாபன்? அவர் தொடங்குவார். நேற்றும் பாரில் சிலர் போதை ஏறி பெரிய சண்டையாகிவிட்டது. ஒரு நாள் என் கணவருக்கு நடந்ததைப் போலவே அவர்கள் என்னையும் அடித்து கொன்றுவிடப் போகிறார்கள். அவர் வாரத்திற்கு 1-2 முறையாவது அதே கதையை முதலிலிருந்து சொல்லுவார். ஏதோ புதிதாக கேட்பது மாதிரி திரு தாபனும் மிகவும் கனிவோடு கேட்டுக்கொண்டிருப்பார். எல்லா மாலையிலும் கிடைக்கப் போகும் 2 குவளை மதுபானத்திற்காகவென்று எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எனது கணவர் தங்களது மதுபான கடையில் வந்து குடித்து கும்மாளமிட்டவர்களால் மதுவில் ஒரு ஈ கிடந்ததற்காக எப்படி அடித்து கடையோடு துவம்சம் செய்யப்பட்டார் என்கிற சம்பவத்தை சொன்ன பிறகு, உன் தந்தை எப்படி இறந்தார் என்று என்னை பார்த்து கேட்டார். நான் அப்பாவின் வேலை, பிறகு உடல்நலம் குன்றியது, படுத்த படுக்கையாகி இரத்த வாந்தி எடுத்தது என யாவற்றையும் சொல்வேன். உன் அம்மா என்ன மாதிரி வலியை அனுபவிக்க வேண்டும்? அவர் திருமதி வெர்னரோவா ஏறக்குறைய தினமும் கண் கலங்குவார். என் மகனும் உன் வயது குழந்தைதானடா. அருகே வருவார். முச்சென்று என் கன்னத்தில் முத்தமிடுவார். ஆனால் நான் உடனே துடைத்து விடுவேன்.
குழந்தை அல்ல, தினமும் சொல்வேன். அவர் அத்தோடு நிறுத்த மாட்டார். தனது மகன் வீட்டை விட்டு கடைசியாக ஓடியதை பற்றிய கதைக்கு தாவுவார். பிறகு கதறி அழுவார். அவன் எங்கே என்றே தெரியவில்லை. உன்ன மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கக்கூடாதா என்று சொன்னபடியும் அழுதபடியும் வெளியேறுவார். விரைவில் அவன் வந்து விடுவான், கவலை வேண்டாம். திரு தாபன் சம்பிரதாயத்திற்கு சமாதானங்கள் சொல்வார். அடுத்தபடியாக கடைக்கு வருபவர் கூலி வேலை செய்யும் திரு தாமனின் ஆத்மார்த்தமான எதிரி திருமதி பாஸ்டர்கோவா. வழக்கம் போல தனது ஜீரக ஆல்கஹால் கும்மலை 2 மடக்கு வாங்கி பருகியபடியே திரு தாபனிடம் கனவுகளுக்கான விளக்கம் பற்றி விரிவாக பேசிக் கொண்டிருப்பார். என் கனவில் நேற்று தேவாலயம் வந்தது. வெள்ளை பூக்கள் மொய்த்து கிடந்த பூந்தோட்டம் என்பார் ஒரு நாள். இதன் அர்த்தம் என்ன? பணம் கொட்டப் போகிறதா? ஏதோ பெரிய கனவு வித்தகர் போல, பச்சை மலர்கள் என்றால் கண்டிப்பாக பணம்தான், ஆனால் வெள்ளை பூக்கள் கெட்ட சகுனம் என்பார். அப்புறம் ஒரு நாள் அந்த திருமதி பாஸ்டர்கோவா கனவில் வெள்ளை குதிரைகள் வந்தபோதும் ஊரை விட்டே ஓடும் வாய்ப்பு உண்டு என்றார் திரு தாபன். கும்மல் பானம் அறிந்துவிட்டு திருமதி பாஸ்டர்கோவா எப்போதும் திரு தாபனுக்கு சற்று அருகே வருவார். திரு கொலோஷ்காவின் உடல்நிலை எப்படி உள்ளது? தனது மனைவியோடு ஏற்பட்ட சண்டை காரணமாக நெஞ்சுவலி அடிக்கடி வருகிறதாமே என்பார். சில சமயம் சுவாரஸ்யமான அந்த உரையாடலில் திரு பெர்டினாண்டும் கலந்து கொள்வார். அப்புறம் தனது மகன் பிரான்செக் எவ்வளவு அறிவாளி என்பதையும் அவனை அடித்து துன்புறுத்தும் ஆசிரியன் எவ்வளவு முட்டாள் என்பதையும் பற்றி அவர் பேசுவதை கேட்க வேண்டும். பிறகு அந்த இஞ்சித்தலையன், அதாவது திருமதி பாஸ்டர்கோவாவின் மகன் பிரான்செக் வந்து வடிகுழலும் சமயத்தில் வாதான கொட்டையும் வாங்குவான். என் அம்மா பணம் கொடுத்து விடுவார் என்பான். அப்போது மட்டும் மிகவும் பவ்யமாக இருப்பான். அதன்பின் பலவகை மங்கையர்கள் தங்களது வேலைக்கார யுவதிகளுடன் வந்து தரைமெருகு பவுடர் முதல் இருமல் டானிக், முகப்பூச்சி, கழிவறை தெளிப்பான் என பலவற்றை வாங்குவார்கள். தனது வீட்டில் துணிகளை கடிக்கும் அந்த பூச்சிகளை ஒழிக்க அந்துருண்டைகளை வாங்க வரும் திருமதி வோக்லோவா கம்பள வியாபாரியின் மனைவி. சீக்கிரம் விரைவாக எடு என மிரட்டுவார். ஏதோ அந்த 5 நிமிடத்தில் அந்து பூச்சிகள் வீட்டையே துவம்சம் செய்துவிடப் போகின்றன என்பது போல. அதே போல பூட்டு வியாபாரியின் மனைவி திருமதி குரூப்கோவா தனது கணவர் வயிற்றுப்போக்கில் மிகுந்த அவஸ்தைப்படுவதாகவும் அதற்கு மருந்து வேண்டும் என்றும் கூறியே வருவார். எப்போதும் அஜீரணம்தான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மூங்கில் பைப் வைத்து குழல் போல் ஊதுவது போலவே இருக்கும் அவரது குழல். இப்போது அவருக்கு உணவு நீங்கள் தயாரித்தால் சரியாகிவிடும், திரு தாபன் மிகவும் கிண்டலாக கூறுவார். ஆனால் அது கிண்டல் என்பது திருமதி குரூப்கோவாவுக்கு புரிவதே கிடையாது. கண்டிப்பாக நான் தான் உணவு தயாரிக்கிறேன் என திரும்ப திரும்ப கூறுவார். திரு தாபனிடம் சண்டை போடுவதே நோக்கமாக கொண்டு கடைக்கு வருபவர்களில் ஒருவர் இருந்தார். அந்த நாட்களில் நகரங்களில் கூட இப்போது போல மருத்துவர்கள் கிடையாது. எங்கள் புராதன மருந்தகத்தில் கிடைக்காத நிவாரணமே கிடையாது என்று மக்கள் நம்பினார்கள். நாங்களும் மருந்து சாமான்கள் மட்டுமன்றி ஏனைய பலசரக்கு பொருட்களையும் கூட சேர்த்து விற்பனை செய்தோம். அதில் எலுமிச்சை, சுண்ணாம்பு டீ என்று ஒன்று உண்டு. அதை குடித்தால் வயிற்று குமட்டல் நின்றுவிடும், அஜீரணத்திற்கு நல்லது. திரு இராஸ்கானின் பிரச்சனை அதுதான். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் காலையில் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் சமயமாக வருவார். 7-8 மைல்கள் தள்ளி அவர் தேநீர் பானம் அருந்தும் கடை வைத்திருந்தார். எப்படியோ முண்டியடித்து கவுண்டரில் திரு தாபன் அருகே செல்வார். சென்ற வாரம் கொடுத்த சுண்ணாம்பு டீ ரொம்ப மோசம், வெறும் குப்பை, சத்தமாக இறைந்து தள்ளுவார். கடையில் உள்ள யாவரும் வேடிக்கை பார்க்க வேண்டும். தெருவிலிருந்து மரக்குப்பைகளை பொறுக்கி டப்பாவில் அடைத்து கொடுக்கிறீர்களா? நான் இம்முறை அப்படி நேர்ந்தால் நேராக நகராட்சி அதிகாரிடம் போய்விடுவேன். திரு தாபனுக்கு லேசாக வியர்க்கும். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? நான் இந்த மருந்து கடையில் எத்தனையோ ஆண்டுகளாக வாடிக்கையாளன் அல்லவா? திரு கிரேஸ்கானின் குரலில் மேலும் உச்சத்தை அடையும் போது நாங்கள் அவர் கேட்பதை விட 1/4 கிலோ அதிகம் டீ தூள் போடுவோம். சத்தம் உடனடியாக இறங்கிவிடும். இந்த முறை நன்றாக உள்ளது என அவர் அந்தர் பல்டி அடிப்பார். பணம் 1 கிலோவுக்கு, ஆனால் பொருள் 1.25 கிலோ கிடைத்துவிடும். டீத்தூள் கிடைத்ததும் தனது பொடி டப்பாவை எடுத்து திரு தாபனிடம் நீட்டுவார். பொடியை அதில் நிரப்பும் தாபன் தானும் ஒரு இழுப்பு இழுப்பார். ஆனால் எங்கள் கடைக்கு வருபவர்களில் வால்ஷெக் என்பவர் மிகவும் வித்தியாசமானவர். அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். எங்கள் நகரத்திற்கு வரும்போதெல்லாம் இங்கே ஒரு நடை வந்துவிட்டுதான் போவார். என்னை அழைத்து அன்போடு விசாரித்து ஏதாவது தின்பண்டம் தவறாமல் தரும் வால்ஷெக் ஒரு விவசாயி. அவர் ஒரு தொலைதூர கிராமத்தில், அது கஷ்கி பிராட் என்று நினைக்கிறேன், அங்குதான் வசிக்கிறார். தனது தலை தொப்பியை டேபிளின் மீது வைத்துவிட்டு நிதானமாக தன் பாக்கெட்டிலிருந்து அழுக்கடைந்த காகிதத்தை எடுப்பார். தன் ஊரில்
யார் யாருக்கு என்னவெல்லாம் தேவை என்பதன் பட்டியல் அது. சர்ச் பாதிரியார், ஆசிரியர், பால் வியாபாரி என அவரவருக்கு தனியான பொருட்கள், தனித்தனி பொட்டலம். நான் மிக சரியாக பிரித்து போட்டு பைகளின் மேல் இது இன்னாருக்கு என்று எழுதியும் வைத்து விடுவேன். அவர் வால்ஷக். இப்போதுதான் விதைப்பு முடிந்திருக்கிறது. இப்போது கோதுமை அறுக்க தயாராக உள்ளது. இப்படி விவசாயத்தின் செய்திகளை ஒன்று விடாமல் கூறுவார். இந்தாருங்கள், இது எனக்கு கடைசியாக சொல்வார். கால்நடைகளுக்கான மூலிகை காய்கள் தேவை. மாடுகள் பால் வற்றி விடுகின்றன. தவிடுகளில் கலக்கவும் மருந்து தேவை. போகும்போது ரகசியமாக எனக்கு தருவார். ஒரே ஒரு குரோசர் பணம். ஆரம்பத்தில் நான் வாங்க மிகவும் தயங்குவேன். பிறகு இனிப்பு ஐஸ்கிரீம் ஆசையிலும் பலூன் ஆர்வத்திலும் வாங்காமல் இருக்க முடிவதில்லை. தவிர பசிக்கும் உதவுமே. அப்புறம் எங்கள் மருந்தகத்திற்கு வருபவர்களில் முக்கியமானவர் கருப்பு கண்ணாடி அணிந்து வரும் ஒரு அனாதை விடுதி நடத்தும் திரு ஷேவானக். எனக்கு பாதரச பேன் மருந்து வேண்டும் என்பார். எனக்கு உடனே என் பள்ளிக்கூடத்தில் கடைசியாக வாத்திரியர் ரஜாக்டோ நடத்திய பாடமும் நான் மனப்பாடம் செய்து ஒப்பித்த இறக்க இல்லாத பூச்சிகள் பாடமும் ஞாபகத்திற்கு வரும். அவற்றில் ஒட்டுண்ணி வகையை சேர்ந்த பேன்கள். அவை லேசான மஞ்சள் நிற இறக்கை இல்லாத பூச்சிகள். குறிப்பாக முடிகளுக்கிடையே தங்கி தலையில் இரத்தம் உறிஞ்சி வாழும். அதன் உயிரியல் பெயர் பெடிகுலஸ் காப்பிட்டிஸ் ஆகும். என்னையும் அறியாமல் நான் மனப்பாடம் செய்ததை ஒப்பிக்கத் தொடங்கினேன். வாத்தியார் ரஜாக்டோ சொல்வார், பேனை ஒழிக்க ஒரே வழி பாதரச பேன் மருந்து மட்டுமே. ஆனால் திரு ஷேவானக் அனாதை இல்லத்தின் தலைவர். ரொம்ப பாவம். நாங்கள் பாதரசத்திற்கு பதிலாக காரியத்தை கலந்து விடுவது அவருக்கு தெரியாது. ஏனெனில் பாதரசத்தை விட காரியம் விலை மலிவானது. ஆனால் காரிய கருப்பு தலைமுடிக்கு நல்லது. அவை வெளுப்பாக ஆவதே இல்லை என அவர் போன பிறகு நகைப்பார் திரு தாபன். பேன் போகாவிட்டால் என்ன? அன்றும் அப்படியே. அதிகாலை முதல் ஆளாக திரு பிரௌசக் சுமை தூக்கி வந்தார். நான் ஸ்நாபானம் ஊற்ற குவளை எடுத்த போது கூடவே ஒருத்தர் வந்து நின்றார். காவல்துறையை சேர்ந்த தடித்த பிரம்மாண்ட உருவம் கொண்ட காவலர் மிஷாக் தான் அவர். நீண்ட வாளும் ஒரு கைத்துப்பாக்கியும் மிடுக்கான முறுக்கிவிட்ட மீசையும் நம்மை அதிர வைக்கும். அதே ஸ்னாப் அவருக்கும் வந்து ஊற்றி கொடுக்கிறார்களா? ப்ளீஸ் என்றார் திரு பிரௌசக். அதை குடித்தபடியே காவலர் மிஷாக் கேட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் சரியா இருக்கா? ஓ, தங்கள் வருகைக்கு நன்றி திரு தாபன் பதிலளித்தார். எல்லாம் சரியாகவே இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் அதிக கவனத்தோடு இருக்குமாறு எங்களுக்கு உத்தரவு வந்துள்ளது என்றார் அந்த போலீஸ்காரர். மிகுந்த பரபரப்போடு கழித்த வண்ணம் இருந்தோம். என் அன்பு நண்பன் போஷ்கா தனது கடும் காய்ச்சலுக்கு நடுவிலும் ஓய்வென்று பூட்ஸ் குழுவிற்காக பல மைல் கடந்து செய்திகளை எடுத்துச் செல்ல உதவி கொண்டிருந்தான். சிவப்பு வெள்ளி குறித்து பல வகையான ஆயத்தங்களை பூட்ஸ் குழு செய்து கொண்டிருந்தது. எங்கோ தொலைதூர ஊர்களில் இருந்தெல்லாம் கூலிக்காரர்கள் தங்களது ஆதரவை மட்டுமல்ல செயல்பாட்டையும் உறுதி செய்து கொண்டிருந்தார்கள். 11 மணி இருக்கும். அந்த கும்மிருட்டில் ஃபெரிக்கு எப்படி வழி தெரியும் என்பது ஆச்சரியம்தான். நாங்கள் மடமடவென்று சலசலப்பின்றி ஓடிக்கொண்டிருந்தோம். என் கால்சராய் பாக்கெட்டில் திரு ஃபெர்டினாண்ட் கொடுத்திருந்த 6 துண்டுச்சீட்டுகள் இருந்தன. அவற்றை 6 வெவ்வேறு இடங்களில் சேர்த்து விட வேண்டும். அதுவே எங்கள் பணி. கும்மிருட்டில் வெகு தூரத்தில் சில தீவெட்டிகள் தெரிந்தன. வனாந்திரத்தை கடந்தால் மிச்சைல் போகும் வழியில் போஸ்ராவிற்கு கிழக்காக செர்மியோ எனும் சிறு குடியிருப்பு இருந்தது. அங்கே இரவு நேர ஆலைகள் இருந்தன. அங்கேதான் முதல் துண்டுச்சீட்டை வழங்க வேண்டும். அன்று ஞாயிற்றுக்கிழமை. சிவந்த வெள்ளிக்கு சரியாக 4 நாட்களே இருந்தன. அடுத்த திருப்பத்தில் ஃபெரி ஸ்தம்பித்து நின்றான். ஐயோ, காவல் வீரர்கள்! சாத்தோ நடுங்கியபடியே கிசுகிசுத்தான். 2 தீவட்டிகள் அருகருகே எங்களை நோக்கி வேக வேகமாக வந்து கொண்டிருந்தன. எல்லோரும் மரத்தில் ஏறி தாவுங்கள், சீக்கிரம் சீக்கிரம்! நான் பூட்ஸ்களை கழட்டி நாடாக்களை கட்டி கழுத்தில் போட்டு கொண்டேன். அவ்விதமாக செய்யுமாறு நண்பர்களிடமும் கூறினேன். பிறகு நாங்கள் பைன் மரத்தில் அதன் வழுக்கல்களுக்கு ஈடு கொடுத்து ஏறிவிட்டோம். மேலிருந்து பார்த்தபோது தீவட்டிகள் அதுவரை ஓடி வந்து நாங்கள் ஏறி இருந்த மரத்தடியில் நின்று விட்டன. இங்கிருந்து தான் சத்தம் வந்துச்சு. இது கண்டிப்பா காவலர் மிஷாத்தின் குரல்தான். கண்டிப்பா யாரோ இருந்தாங்க. இது மற்றொரு போலீஸ்காரர். நாமும் அசைய வேண்டாம், இங்கேயே இருப்போம். மரத்திற்கு பின்னே ஒளிந்திருக்கிறார்கள். ஏதோ நடக்கிறது. எத்தனை நேரம் கழித்தோ அவர்கள் போகவே இல்லை. எங்களாலும் இறங்க முடியவில்லை. சற்று நேரத்தில் ஃபெரி தனது வேலையை காட்டினான். அவன் இரவு கோட்டான் போலவே வீச் வீச் என்று கத்தினான். நான் என் பாக்கெட்டில் இருந்த பலூன்களில் ஒன்றை எடுத்து ஊதி அதை பலவாறு தேய்த்து ஆந்தைகளது அலறலை கிளப்பிவிட்டேன்.
முட்டாள், இவை இரவு பறவைகள், கோட்டான்கள், வா போகலாம். காவலர் மிஷத் கடிந்தபடி புறப்பட்டார். நாங்கள் வெகுநேரம் பாதுகாப்பு கருதி இறங்கவில்லை. பிறகு இறங்கி வந்து எங்கள் வேலைகளை தொடர்ந்தோம். அவ்விதமாக இரவுகள் எங்களை மேலும் நெருக்கமானவர்களாக ஆக்கின. போஷ்காவை நான் அந்த இரவிற்கு பிறகு சந்திக்கவே இல்லை. அவனுக்கும் காயம் ஆறிய பாடில்லை. சூடு வைத்த ஆழமான காயம் அது. அந்த வலியோடு அவன் செய்த வேலைகளை இன்று நினைத்தாலும் என் மனம் பதறுகிறது. மறுநாள் காலை திரு பெர்டினாண்டை அழைத்து வருமாறு எனக்கு திரு கொலோஷ்கா உத்தரவிட்டிருந்தார். எனக்கு அன்றுதான் மேல் பரணைக்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2 மணி நேரமாக திரு பெர்டினாண்ட் கால்நடை சிசு வைத்திய மருத்துவ மூலிகைகளை கூழ் தயாரிக்கப் போனவர். அவரை தேடி அழைத்து வா என்பதே கட்டளை. நான் மரப்படியில் ஏற கால் வைத்த போது அது போட்ட சத்தம் எனக்கு பிடித்திருந்தது. கிரீச் கிரிச் பிரச் கிரச், இப்படி ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு விதமான சத்தம் கொடுத்தது. நான் பிறகு இறங்குகிறேன். கிரச் 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 சத்தமும் இறங்கு முகமாக ஒரே போல ஒலிக்கிறது. நான் இத்தனை நாள் காணாத ஒரு விளையாட்டு பொருளை கண்டவனாக குதூகலித்தேன். ஆகா, அருமை, அற்புதமான விளையாட்டு. எத்தனை நேரம் விளையாடினேனோ. சட்டென்று மேல் சுவரின் கதவு ஓரமாக ஏதோ எழுதப்பட்டிருந்தது என் கண்ணில் பட்டது. படியின் மேலேறி சென்று நான் அவசரமாக அதை வாசித்தேன். மருந்தகத்தின் கடைச்சிறுவன் ஜோசப் கடைசியாக வந்த நாள் பிப்ரவரி 29. அட, இது எனக்கு முன்ன இருந்தவனோட எழுத்து. கூடவே பென்சிலில் எழுதியிருந்தது, ஜோசப் ஒரு படி கட்டிய முட்டாள். இது திரு தாபனின் கையெழுத்துதான். ஆனால் கதவு திறந்திருக்க அந்த கதவில் ஒரு பெரிய பீப்பாய் வரைந்து சொட்டை தலையோடு ஒரு கொலோஷ்காவும் வரைந்திருந்தார்கள், கையில் பீர் குவளையோடு. நான் கதவுக்குள் தாவினேன். அதுதான் எங்கள் மேல் பரணை. அங்கே ரொம்ப பயமாக இருந்தது. சட்டென்று இருட்டு வந்தது. ஒரு மூலையில் எங்கோ விளக்கெறிவது போல் இருந்தது. கதவு திறக்கும் அந்த கிரீச்சிட்ட சத்தம் பல வவ்வால்களை வேறு பறக்க வைத்திருந்ததால் எனக்கு நெஞ்சு அடித்து கொண்டது. பல வகையான பீப்பாய்களை அங்கே அடுக்கப்பட்டிருந்தன. சிலது ஒழுகி ஓடிக்கொண்டிருந்தது. மிக பிரம்மாண்டமான தாழ்பாளோடு வேறு சிறிய அறையை நோக்கிய ஒரு கதவு இருந்தது. எனக்கு அது பார்க்க சிறைச்சாலை மாதிரியான அச்சத்தை தந்தது. அதற்கும் உள்ளே இருந்துதான் லேசான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. திரு பெர்டினாண்ட், நான் மெதுவாக குரல் கொடுத்தேன். என் கைப்பட்டு ஒரு பீங்கான் ஜாடி உருண்டதும் என் பயம் அதிகமாகிவிட்டது. திரும்பி ஓடிவிட நினைத்த போது, உள்ளே வா, இங்கே இருக்கிறேன், அவரது குரல் தூரத்தில் இருந்து ஒலித்தது. என் கண்கள் அந்த இருளை பழகிக்கொள்ள சற்று நேரம் ஆனது. பிறகு குரல் வந்த திசை நோக்கி முன்னகர்ந்தேன். பல எலிகள் சேர்ந்து ஒரே இடத்தில் கத்துவது போல, இங்கும் அங்கும் ஓடுவது போலவும் எனக்கு தோன்றியது. பிறகு விளக்கு ஒளி சற்றே பக்கத்தில் வருவது போல இருந்தது. திரு பெர்டினாண்ட், உங்களை திரு கொலோஷ்கா அழைத்து வர சொன்னார். கால்நடை தீவன மருந்து தயாரா? நான் மறுபடி குரல் கொடுத்தேன். பிறகு ஏதோ ஒரு மூட்டையில் இடித்து கொண்டு நான் விழுந்தேன். ஆனால் மெத்தென்று இருந்தது. அட, காய வைத்த ரோஜா மலர்கள். ஆமாம், ரோஜா, செம்பருத்தி மலர், குங்குமப்பூ என பல வகை மலர்களிலிருந்தும் எங்களுக்கு விதவிதமான மருந்துகள், வாசனை திரவியங்கள் கிடைத்தன. தடுமாறி எழுந்து அடுத்த சில தப்படிகள் எடுத்து வைத்த போது திரு பெர்டினாண்ட் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்ததை கண்டேன். அந்த சிறிய ஒளியில் அவரது பூட்ஸ் கண்ணாடி போல பளபளத்தது. 4 டப்பாக்கள் இருந்தன. அவற்றில் வர்ணக்கூழ் தயாரித்தபடி இருந்தார் பெர்டினாண்ட். பாவம், தொழிலாளர்கள் இரவு பகல் உழைப்பதால் அவர்களுக்கு கிழமைகள் ஞாபகம் வைப்பதில் கூட சிரமம் உள்ளது என்றபடி என் பக்கமே திரும்பாமல் அவர் காரியமாற்றியபடி இருந்தார். நமது தள்ளுவண்டி இனி கிழமைகளை சொல்லும். 4 நாட்கள். இன்று வெள்ளை, நாளை நீலம், பிறகு மஞ்சள், சிவப்பு நிற பட்டைகளை தீட்டிய வண்ணம் என தள்ளுவண்டி கடக்கின்றதென்றால் அது சிவந்த வெள்ளி என்று அர்த்தம். அடுத்த சில நிமிடங்களில் கீழே வந்த திரு பெர்டினாண்ட் தனது தள்ளுவண்டியிடம் சென்றார். வணக்கம் என் சகாவே, இனி நீங்கள் என் ரகசிய செய்தியாளராக இருக்க சம்மதமா என தனது தொப்பியை கழற்றி வந்தனம் செய்தார். பிறகு என் பக்கம் திரும்பினார். நீ சென்று திரு கொலோஷ்காவிடம் சொல், மாட்டுத்தீவன மருந்து தீர்ந்து விட்டது, அதை பெற்று வர நான் தள்ளுவண்டியுடன் போய்விட்டேன் என்று. திரு பெர்டினாண்டின் தள்ளுவண்டி சக்கரங்களது பட்டைகள் வெள்ளை வர்ண பூச்சில் மிளிர அவர் ஊர் முழுவதும் அன்று திங்கட்கிழமைதான் என்பதை பறைசாற்ற கிளம்பி விட்டிருந்தார். ஆனால் சிவந்த வெள்ளிக்கு முந்தின நாள் அன்று இரவு என் நண்பன் போஷ்காவை எங்கு தேடியும் காணவில்லை. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஃபெரியும் சாத்தோவும் நானும் சும்மா ஊர் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தோம். விடிந்தால் சிவந்த வெள்ளி. ஆனால் எங்களுக்கும் கூட அன்று ஏதோ நடக்கப் போகிறது என்றுதான் தெரியும். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது. அந்த கடும் குளிரில் நாங்கள் மூவரும் உண்பதற்கும் எதுவுமின்றி
பட்டினியில் போஷ்காவை தேடி சுற்றித் திரிந்தோம். அதிகாலையில் எங்கள் மருந்தக வாயிலை நான் அடைந்த போது எனக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. திரு பெர்டினாண்ட் அங்கே அந்த நேரத்தில் நான் படுக்கும் இடத்தில் உட்கார்ந்திருந்தார். பெரிய பிரச்சனை வெடித்துவிட்டது. காய்ச்சலின் கடுமை தாங்காமல் இரவில் தனது முதலாளியை எழுப்பி உதவி கேட்கலாம் என்று போஷ்கா போயிருக்கிறான். இருப்பிடத்தின் வெளிக்கேட்டை கடினப்பட்டு ஏறி குதித்த போது இரவில் அவனது முதலாளியால் அவிழ்த்து விடப்பட்ட காவல் நாய்கள் அவனை கடித்து குதறிவிட்டன. பாவம் போஷ்கா துடிதுடித்து இறந்தே போய்விட்டான். ஐயோ, நான் முகத்தை பொத்திக் கொண்டு எல்லாவற்றிற்காகவும் அழத் தொடங்கினேன். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? இதற்கு சேர்த்து வைத்து அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். திரு பெர்டினாண்ட் பற்களை கடித்தார். அத்தியாயம் 8. சிவப்பு வெள்ளி. ஆனால் போஷ்கா தன் வீட்டில் திருடுவதற்காக சுவர் ஏறி குதித்ததாக ஐஸ் கடை உரிமையாளர் பகிரங்கமாக ஒரு பொய்யை பரப்பினார். வெகு நாட்களாக அதற்கு முயற்சி நடந்துள்ளது. நல்ல நாய்களை வளர்த்ததால் வீடு தப்பியது. இது எல்லா திருடர்களுக்கும் ஒரு பாடம். இப்படியான விஷயம் எங்களால் எவ்விதத்திலும் தடுக்க முடியாமல் எங்கும் பரவியது. ஆனால் அன்று சிவப்பு வெள்ளி அல்லவா, இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் என்றே நான் நினைத்தேன். ஏனெனில் திரு பெர்டினாண்டை நம்பினேன். கடும் குளிரில் ஏறக்குறைய விரைத்தபடி நான் என் உரிமையாளர் திரு கொலோஷ்கா வீட்டிற்கு போய்விட்டேன். நீயும் அந்த போக்கிரிகளின் கூட்டத்தில் ஒருவனா? அங்கே எனக்கு முன்பின் அறிமுகமற்ற ஒரு ஆள் இப்படி கேட்டார். கொள்ளை அடிப்பதற்காக பூட்ஸ் பளபளப்போடு வைத்திருப்பீர்களாமே, உங்கள் திருட்டுக்கு சீருடையாது. இப்போது திருட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்றார் அவர். பிறகு சட்டென ஞாபகம் வந்தது. என் உரிமையாளர் திரு கொலோஷ்காவின் மாமனார், அதாவது திராவகத்தின் தந்தை. ஏதோ என் தயவில் உன் கொலோஷ்காவுக்கு காலம் ஓடுகிறது. அவர் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார். நேரே கொலோஷ்காவை அழைத்தார். தாம் தூம் என்று இறைந்து தள்ளினார். அவர் துள்ளிய துள்ளலில் எனக்கு வேலைகள் மறந்தன. நான் எங்கள் கடையில் அவரை பார்த்ததே கிடையாது. எல்லாரையும் துரத்து கொலோஷ்கா, புதிய ஆட்களை போடு. அவர் எவ்வளவு கத்தினாலும் திரு கொலோஷ்கா எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை. ஆனால் எனக்கு திராவகத்தின் தந்தை உடுத்தி இருந்த அழகான சிவப்பு கோட் மிகவும் கவர்வதாக இருந்தது. ஏற்கனவே போஷ்கா இறந்து போய்விட்ட பரிதவிப்பில் இருந்த நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற துடிப்பில் இருந்தேன். அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை மீறி இன்று பெரிய குஸ்தியில் இறங்கினாலும் ஆச்சரியமில்லை. இந்தா இந்த இஞ்சி ஜீரக ஆல்கஹால், இத அந்த பெரியவரிடம் கொண்டு போய் கொடு. பவ்யமாக போ. என் வேலைக்கு உலை வைத்து விடாதே. அப்போது சமையல்காரர் ஊசா தாத்தா எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். மதுபான குவளையோடு அவர்களை நோக்கி நடந்தபோது எனது மூளை சட்டென ஒளிவிட்டது. அந்த அழகான சிவப்பு கோட் எனக்கு பயன்படும். அது இன்றைய தேவை. சரி, திராவகத்தின் தந்தை கோப்பையை வாங்கும்போது அது அவரது கோட் முழுவதும் கொட்டியதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. உடனடியாக குவித்திருந்த அந்த துணி குவியலை நான் துவைக்கப் போனேன். அந்த துணிகளில் அந்த சிவப்பு நிற அழகிய கோட் வந்துவிட்டதா என்பதை மட்டும் கவனித்து கொண்டிருந்தேன். அவர்களது வசவு எதுவுமே என் காதுகளுக்கு எட்டவில்லை. கடைக்கு போனதும் என்னை திரு தாபன் அழைத்தார். பரிவோடு என் கைகளை பற்றி கொண்டார். இன்று நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது. பீர் வாங்க கூட உன்னை நான் ஓரிரு நாட்கள் அனுப்ப மாட்டேன் என்றார். அவரது கண்கள் கலங்கின. இரவில் நீ உறங்க வேறு இடம் கூட பார்க்கலாம். திரு கொலோஷ்கா வரட்டும் என்றார். கடையில் வாடிக்கையாளர்கள் அனைவருமே போஷ்காவின் சாவுக்காக மனம் வருந்தினார்கள். மதுபான கடை அம்மையார் கதறி கதறி அழுதார். என் மகன் வயதுதான், பாவம், எப்படி துடித்திருப்பான். ஆனால் இரக்கமுள்ள மனிதர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். மெல்ல காலம் கடந்து கொண்டிருந்தது. திரு கொலோஷ்கா வந்ததும் திரு பெர்டினாண்டை அழைத்தார். ஆனால் திரு பெர்டினாண்ட் கடையில் இல்லை. அவர் தள்ளு வண்டியுடன் மிச்சேல் சந்தைக்கு போய்விட்டதாக திட்டமிட்டபடியே நான் போய் உரைத்தேன். பிறகு திரு பெர்டினாண்ட் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் நானே செய்தேன். வேலை வேலை வேலை. ஒரு நிமிடமும் ஓய்வின்றி வேலை செய்ததால் மட்டுமே என் போஷ்காவை நினைக்காமல் இருக்க முடியும். எனினும் ஆறொன்னா துயரத்தோடு என் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தபடியே இருந்தது. கொலோஷ்காவுக்கு பீரும் மீன் வறுவலும் வாங்க வெளியே சென்றபோது சிறுவன் பிரான்சக் எதிர்பட்டான். என் அம்மா என்னை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றான். எங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது. நான் எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. அவனது முகத்தில் அச்சத்தின் ரேகைகளை என்னால் காண முடிந்தது. போஷ்காவின் மரணம் எல்லாரையும் பாதித்துள்ளது. உன்னோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது என்று அம்மா சொல்லிவிட்டார். கொள்ளையர்களை நாய்கள் சும்மா விடாது. அவன் ஓடிவிட்டான். ஆனால் என் மனம் எந்த சஞ்சலமும் அடையவில்லை. மதியம் கடந்து மாலை பொழுதை எட்டிய போது எங்கிருந்தோ ஃபெரி ஓடி வந்தான். அதே பிரம்மாண்ட பூட்ஸ். பேரணி வந்து கொண்டிருந்தது. பெரிய அறிவிப்பு போல அவன் கத்தினான். பெரிய ஊர்வலம். திரு பெர்டினாண்டின் சிவப்பு பட்டை வர்ணம் தீட்டப்பட்ட தள்ளுவண்டி
யாவற்றிற்கும் முன்னால் நடந்து கூலி கொடு, கூலி கொடு, வேலைக்கு ஏற்ற கூலி கொடு. ஆஹா, இது மாதிரி எங்கள் ஊரில் யாருமே இதுவரை பார்த்ததும் கிடையாது. 100 பேர் இல்லை, 1000 பேர் இருக்கும். எண்ணெய் கடை மஷோத், துணி வியாபாரியின் கணக்கு பிள்ளை கொமோஜ் என என்னால் நம்ப முடியாத யார் யாரோ ஊர்வலத்தில் இருந்தார்கள். குழந்தைகளை அடிமைகளாக்காதே, அவர்கள் சாவுக்கு பதில் சொல். 100,000 என இருந்த அந்த கூட்டமே பழபழத்த பூட்ஸ் காலில் சரசரக்க நடந்து கோஷங்களை எழுப்பின. நான் மடமடவென்று மேல் பரணையும் கடந்து எங்கள் மருந்தகத்தின் மொட்டை மாடியில் போய் நின்றேன். இங்கும் அங்கும் ஓடினேன். ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பரிதவிப்பு ஏற்பட்டது. என் போஷ்காவுக்காக, என் உயிர் நண்பனுக்காக. நான் மடமடவென்று வானொலி ஆண்டனா கம்பியில் ஏறி அதன் உச்சியில் கையில் இருந்த திராவகத்தின் தந்தை அணியும் சிவப்பு கோட்டை கொடியாக்கி கட்டினேன். பிறகென்ன? நடந்தவைகளை என்னால் நம்பவே முடியவில்லை. ஊர்வலமே உற்சாகமடைந்தது. எங்கள் செக்கோஸ்லோவாக்கிய கீதமான நாஸ்டார் கீதத்தையும் அதோ அதோ செங்கொடி கீதத்தையும் பாடியபடியே எங்கள் கடைவாசல் நோக்கி வந்துவிட்டது. எங்கும் ஒரே கூச்சல் குழப்பம். காவலர் மிஷாத் கடைக்குள் நுழைந்தார். திரு கொலோஷ்கா செய்வதறியாமல் பேந்த பேந்த முழித்தபடி நின்றார். பெரிய கலவரம் தொற்றியது போல ஓவென சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது கூட்டத்திலிருந்து ஏ ஹஷக், ஏ ஹஷக், ஏ ஹஷக், என் மகனே என்றபடி என் அம்மா ஓடி வருவதை நான் கண்டேன். உனக்கு எதுவும் ஆகிவிடவில்லையே, என்னை மன்னித்து விடு மகனே. அம்மாவின் கையில் இருந்தேன். அப்புறம் அம்மா திரு கொலோஷ்காவின் பக்கம் திரும்பினார். உங்களிடம் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பினால் அவர்கள் மேல் நாய்களை ஏவி கொலை செய்வீர்களா பிசாசுகளே என பயங்கரமாக சண்டை போடத் தொடங்கினார். ஊரே அலறத் தொடங்கியது. என்ன சொல்றது, என்ன சொல்ல? எனக்கு அந்த புராதன மருந்தக பணிச்சிறுவன் வேலையிலிருந்து விடுதலை கிடைத்தது உண்மைதான். ஆனால் பழையபடி அம்மா என்னை பள்ளிக்கூடத்திற்கே ரஜாக்டோவிடம் சேர்த்து விட்டார். இப்போது நான் ஒழுங்காக பள்ளிக்கு போய் வருகிறேன். வீதி சண்டை எதுவும் போடுவது கிடையாது. ஆனால் பூட்ஸ் பளபளப்பு ஏற்றுவதை மட்டும் நிறுத்தவே மாட்டான் இந்த ஹஷக். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.